பார்ட்டா குடுத்திருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3 அண்ட் ஃபைனல் ஆக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இனிஷியலா நம்ம என்ன பார்த்தோம், சும்மா ரஃப்பா மட்டும் சொல்லிர்லாம். ஒன்லி ஃபியூ கேரக்டர்ஸ். ஆல்கெர்னான் மான்க்ரிஃப், ஜாக் வர்திங் இவர் தான் புரோட்டகனிஸ்ட். அப்புறம் லேடி பிராக்னல், குவெண்டலைன் ஃபேர்ஃபாக்ஸ், செசிலி கார்டியோ, மிஸ் பிரிசம், மிஸ்டர் ஆர் டாக்டர், ரெவரண்ட் ஃபாதர் எந்த ஐடென்டிட்டினாலும் இவருக்கு குடுக்கலாம். சாசிபிள், அப்புறம் மெரிமன் வந்து ஜாக்கோட சர்வெண்ட், லேன் வந்து ஆல்கர்னானோட சர்வெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வந்துட்டு இவங்களோட அந்த டபுள் ஆக்ட் பத்தி ஃபுல்லா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஆக்ட்ல அது எல்லாமே தெரிஞ்சிரும். யாரு அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து இந்த மேல் கேரக்டர்ஸோட டபுள் ரோல் அதெல்லாம் கன்வே ஆகுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அண்ட் சோ ஃபார் நம்ம பார்த்த வரைக்கும் இவங்க செசிலியும் குவெண்டலனும் மீட் பண்ணியாச்சு. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் வருது. நான் தான் ஏர்னஸ்டுக்கு என்கேஜ் ஆயிருக்கேன், நான் தான் என்கேஜ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அண்ட் ஆஃப்டர் தட் ஃபாலோட் பை ரீகன்சிலேஷன். 2 பேருமே பேட்ச் அப் ஆயிருவாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருமே ஏர்னஸ்ட்ன்னு ஒருத்தர் கூட என்கேஜ் ஆகல. அவங்க வந்து அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டில தான் நம்ம என்கேஜ் ஆயிருக்கோம்னு அவங்க தெரிஞ்சதும், ஓகே இதோட இதாயிரும். அண்ட் இன்னொரு ஒரு சின்ன அவங்களுக்கான ஒரு கன்சலேஷன் என்னன்னா, அ அவங்க 2 பேரும் அ சேம் பெர்சன் 2 பேரையும் சீட் பண்ணலல்ல. அதுதான் அதுல ரொம்ப அந்த நேம் மட்டும் தான் அவங்க சேஞ்ச் பண்ணாங்களே தவிர, 2மே செப்பரேட் பெர்சன்னு தெரிஞ்சதுமே இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஓகே. ஸோ அவங்க வந்து இதிலயே வந்து ஒரு வெர்ஜ் ஆஃப் எப்படி சொல்ல, ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டில தான் இருக்குறாங்க. அவங்க வந்து மன்னிச்சுருவாங்க அப்படிங்கிறது நமக்கே கன்வே ஆகுற மாரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆக்ட் எண்டுல நம்ம என்ன பார்த்தோம்னா, அவங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க மஃபின்ஸ்க்கு. ஏன்னா இதுவும் ஒரு ஒன் வேர்ட்ல கேட்டிருந்தாங்க. அதனால தான் மென்ஷன் பண்ணேன். ஃபைட்டிங் ஓவர் மஃபின்ஸ் அண்ட் டீ கேக். ஸோ வந்து நம்ம டைரக்ட்டா சம்மரி பார்ட் ஆக்ட் 3க்கு வந்துரலாம். ஸோ எதுல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, செசிலி அண்ட் குவெண்டலைன் ஹேவ் ரிட்ரீட்டட் டு த டிராயிங் ரூம் ஆஃப் த மேனர் ஹவுஸ். அங்க இருக்கிறாங்க டு கெட் அவே ஃப்ரம் ஆல்கர்னான் அண்ட் ஜாக். ஸோ அவங்க 2 பேரையும் பார்க்க பிடிக்காம இவங்க டிராயிங் ரூம்ல தனியா இருக்கிறாங்க. தே ஆர் ஈகர் டு ஃபர்கிவ் த மேன். ஸோ வந்து அவங்க வந்து அவங்கள ஃபர்கிவ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அண்ட் பி ரீகன்சில்டு. பேட்ச் அப் ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. When Algernon and Jack enter from the garden, Cecily and Gwendolyn confront them about their motives. So அத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன பண்ணலாம் அப்படின்னு. Cecily asks Algernon why he pretended to be Jake's brother. ஏன் அப்படி நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க செசிலி. And Algernon says it wasn't in order to meet here. ஸோ நான் உங்கள பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி நேம் சேஞ்ச் பண்ணி ஆக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அண்ட் குவெண்டலைன் asked Jack if he pretended to have a brother so as to be able to come home to London to see her as often as possible. ஸோ வந்து எனக்கு லண்டன் வர்றதுக்கு, சிட்டி வர்றதுக்கு ஐ நீட் அ ரீசன். ஸோ அதுக்காக நான் அந்த ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். அதுல இவரு ஒரு பாயிண்ட் ஆடட் என்ன சொல்றாருன்னா, இன் ஆர்டர் டு மீட் யூ குவெண்டலைன் கிட்ட சொல்றாங்க. உங்கள பார்க்கறதுக்காக ஒரு சான்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. Gwendolyn says she has the gravest doubts but intend to crush them. ஸோ வந்து எனக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து அந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அண்ட் இன்னொன்னு, வாய்ஸ் எதுவும் பிரேக் ஆகுதுன்னா இமிடியேட்டா சொல்லுங்க. என்னன்னு நான் பார்த்துக்கிறேன். அண்ட் தென் Cecily and Gwendolyn are on the verge of forgiving Algernon and Jake when they remember that neither of them is any longer engaged to a man called Ernest. Algernon and Jake explain that each has made arrangements to be rechristened Ernest before the day is out. ஸோ வந்து அவங்க சொல்லிடுறாங்க, நான் வந்து என் நேமை வந்து ஏர்னஸ்ட்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. சாசிபிள் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த யங் உமன் பவுல்ட் ஓவர் பை மென்ஸ் பிசிக்கல் கரேஜ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ஆர் ஒன் ஓவர். ஸோ வந்து நமக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுலயே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க ரொம்ப.
as the couples embrace, லேடி பிராக்னல் enters. ஸோ வந்து இவ்ளோ நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் இப்பதான் ஒரு மாதிரி சமாதானம் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல லேடி பிராக்னல் வராங்க. லேடி பிராக்னல் வந்து 2 சைட்லயுமே ஆல்கர்னான் அவங்க பேரா இருக்கட்டும், இவங்க பேரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இதுவரைக்கும் இன்டரப்ட் பண்ண மாட்டாங்க. அன்லெஸ் ஆர் அன்டில் லேடி பிராக்னல் மட்டும் உள்ள வந்து இன்டரப்ட் பண்ணா மட்டும் தான் உண்டு. ஸோ இப்ப கரெக்ட்டான டைம்ல லேடி பிராக்னல் வராங்க. வந்துட்டு பிரைப்ட் குவெண்டலான்ஸ் மெய்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ குவெண்டலானோட மெய்டு அங்க வந்து யூசுவலா கேர்ள் சில்ட்ரனுக்கு அந்த டைம்லலாம் ஒரு மெய்டு இருப்பாங்க. எப்பவுமே அப்பா, அம்மா கூடவே இருந்து பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால மெய்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிரைப் பண்ணி எங்க போயிருக்கா குவெண்டலன்ங்கிறத கேட்டுட்டு டைரக்ட்டா அங்க வந்தாச்சு. ஆன் சீயிங் ஆல்கெர்னான், ஷி ஆஸ்க்ட் வெதர் திஸ் ஹவுஸ் இஸ் த ஹவுஸ் வேர் ஹிஸ் ஃப்ரெண்ட் பன்பரி ரிசைட்ஸ். ஸோ வந்து ஆல்கெர்னான் வந்து யூசுவலா சொல்ற ரீசன் என்ன? நான் பன்பரிய மீட் பண்றதுக்காக போறேன் அப்படிங்கிறது தான் யூசுவல் ரீசன். ஸோ வேர் இஸ் த பன்பரி? அந்த உன் ஃப்ரெண்ட் எங்க? நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்னல் கேட்குறாங்க. ஆல்கெர்னான் ஃபர்கெட்டிங் மொமெண்டரிலி அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அண்ட் ஹி இஸ் சப்போஸ் டு பி அட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெட் சைட். ஸோ ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு சிவியர் சில்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்டா ஃப்ரெண்டை காணோம். இவரு இங்க ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எங்கன்னு கேட்டா says no but quickly tries to cover himself and blurts that Bunbury is dead. ஏதோ சொல்லி அப்படியே வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு பன்பரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. he and லேடி பிராக்னல் briefly discuss பன்பரிஸ் sudden demise. ஸோ எப்படி இப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜேக் then introduces Cecily to Lady Bracknell and Algernon announces their engagement. ஸோ ஆல்கர்னான் வந்து அவங்க கமிட்டட் ஆனதை சொல்றாரு. நானும் செசிலியும் கமிட்டட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி பிராக்னல் ஆஸ்க் அபவுட் செசிலிஸ் பேக்ரவுண்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அந்த விக்டோரியன் பீரியட்ல அந்த மாதிரி ஒரு சோஷியல் செட்டப்ல அவங்க அப்பர் கிளாஸ் பீப்புள்னா அவங்க வந்து அந்த வெல்த் தான் முதல்ல பார்ப்பாங்க. அதை வச்சுதான் எல்லாமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. லெட் இட் பி பீப்புள் இல்லாட்டி வேற என்ன ஒரு பிசினஸ் ஒரு இண்டஸ்ட்ரி எந்த இதை எடுத்தாலுமே அவங்க வெல்த் வச்சுதான் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா செசிலிஸ் பேக்ரவுண்ட். வேற எதுவுமே கேட்கல. ஏஜ் என்ன இருக்கும், அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, என்ன அது அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. பேக்ரவுண்ட் கேட்குறாங்க. ஆஸ்கிங் ஃபர்ஸ்ட் ரேதர் ஆசிட்லி கோமா அப்படி கேட்குறாங்க வெதர் ஷீ இஸ் கனெக்டட் டு எனி ஒன் ஆஃப் த லார்ஜர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இன் லண்டன். ஸோ அந்த டைம்லலாம் அந்த ரயில்வே அந்த இண்டஸ்ட்ரியல் இது ரொம்ப பீக்ல இருந்த டைம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஓன் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி எதுவும் கனெக்டடா இருக்காங்களான்னு சொல்லும்போது ஜேக் ஆப்லிங்லி வாலண்டியர்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் செசிலி answering Lady Bracknell's presumptuous questions with a withering irony that goes over Lady Bracknell's head. எல்லா இதையுமே வந்து சொல்லியாச்சு. அவங்க யாரு செசிலியோட பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னதும் her interest is greatly piped when she learns that Cecily is actually worth a great deal of money. ஸோ செசிலி ரொம்ப ரிச்னு தெரிஞ்சதும் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு லேடி பிராக்னலுக்கு. அண்ட் ஸ்டாண்ட்ஸ் டு எனிவே அவங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானே. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அண்ட் ஸ்டாண்ட்ஸ் டு இன்ஹெரிட் ஈவன் மோர் வென் ஷி கம்ஸ் ஆஃப் ஏஜ். இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன, வென் ஷி கம்ஸ் ஆஃப் ஏஜ் அவங்களுக்கு கம்ஸ் ஆஃப் ஏஜ் இந்த சென்ஸ் அவங்க வந்து வென் ஷி அட்டைன்ஸ் பியூபர்ட்டி அது ஒரு இது. இன்னொரு இதுல என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ லிட்ரலா சொல்லாம 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் எப்போ செசிலி வராங்களோ அந்த டைம்ல தான் அப்பதான் அவங்களோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் செசிலிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் லேடி பிராக்னலுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிரும். அண்ட் ஜேக் ரெஃப்யூசஸ் டு கிவ் ஹிஸ் கன்சென்ட் டு செசிலிஸ் மேரேஜ். என்ன ஆயிடுச்சுன்னா ஜேக் வந்து ஒரு மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஏன்னா செசிலி வந்து அவரோட வார்ட் கார்டியன் இவரு. ஸோ ஆல்கர்னான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் லவ்விங் அந்த மாதிரி இருப்பாரு. நிறைய பொய் சொல்லுவாரு. ரொம்ப மாரலை கடைபிடிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதும் செசிலி அண்ட் ஆல்கர்னான் என்கேஜ்மெண்ட்டுக்கு இவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டே இருக்கு. யாருக்கு? ஜேக்குக்கு. ஸோ செசிலிஸ் மேரேஜ் டு ஆல்கர்னான் அன்டில் லேடி பிராக்னல் கிராண்ட்ஸ். அந்தோடனே இவர் ஒரு ட்விஸ்ட் என்ன வைக்கிறாருன்னா, நான் வந்து செசிலி அண்ட் ஆல்கர்னான் மேரேஜ்க்கு ஒத்துக்க மாட்டேன் அன்டில் நீங்க பிராக்னல் வந்து உங்க பொண்ணை எனக்கு கொடுக்கறதா இருந்தா ஜேக் அவர் கேக்குறாரு. எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா நான் அவங்க மேரேஜ்க்கு ஒத்துக்கிறேன். இல்லைன்னா என்னால அவங்க மேரேஜ்க்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் லேடி பிராக்னல் ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் பண்றாங்க.
He refuses. ஏன்னா அவருக்கு ஜேக்கோட பேக்ரவுண்ட் சரியில்லைன்னொடனே அவங்களுக்கு பெருசா ஒரு இதுல அவருக்கு வெல்த் இல்ல அப்படின்னு. She summons Gwendolen to her side and prepares to depart. நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட கிளம்புறாங்க. Before they can leave, however, Chasuble வந்தாச்சு. அவர் வந்துட்டு to announce that everything is ready for the christening. Baptismக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொல்றாரு. Jake explains that he and Algernon no longer need the christenings immediately. ஸோ இங்க என்ன பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சாச்சு. ஸோ இப்ப வேண்டாம். லெட் இட் கேன் பி போஸ்ட்போன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா அதை ஒரு வேண்டானும் சொல்ல மாட்டாரு. ஜஸ்ட் போஸ்ட்போன் பண்றான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாரு. The rector prepares to withdraw, explaining that Miss Prism. ஸோ அவருமே பிரிசம் மேல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்ல. ஸோ அவர் ரொம்ப வேலையா இருக்காரு. ஸோ எனக்கு பிரிசம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பேக் ஆஃப் த ரெக்டரி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே போகணும் அப்படின்னு சொன்னதும் மிஸ் பிரிசம். ஸோ அந்த நேம கேட்டதும் லேடி பிராக்னலுக்கு வந்து ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. மிஸ் பிரிசம் அந்த நேம நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய கொஷின்ஸ் எடுத்து கேட்டுட்டே இருக்காங்க பிரிசம் பத்தி, அவங்களோட வேற போர்ட்ஸ் பத்தி, என்ன அவங்க இங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க எல்லாமே கேக்குறாங்க. மிஸ் பிரிசம் ஹெர்செல்ஃப் அரைவ்ஸ் அட் த மொமெண்ட். அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி மிஸ் பிரிசமே வந்துருவாங்க. இது வரைக்கும் ஆக்ட் 1. ஆக்ட் 3ல பார்ட் 1. பார்ட் 2ல என்ன வந்து when Miss Prism sees Lady Bracknell, she begins behaving in a frightened. ஸோ மிஸ் பிரிசம் வந்து லேடி பிராக்னல் ஜஸ்ட் பார்த்ததும் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஃப்ரைட்டண்டா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. லேடி பிராக்னல் டைரக்டா கேட்குறாங்க ask her severely about the whereabouts of a certain baby that Miss Prism was supposed to have taken for a walk 28 years ago. இது இம்பார்ட்டன்டான ஒன் வேர்ட். 28 years ago. ஸோ வந்து ஆக்சுவல் கதை என்னன்னா லேடி பிராக்னலோட சிஸ்டர், அதாவது ஆல்கர்னானோட அம்மா, அவங்க வந்து ஒரு பேபி சிட்டர் மாதிரி யார வச்சிருக்காங்கன்னா மிஸ் பிரிசமா வச்சிருந்திருக்காங்க 28 years ago. அவங்க வச்சிருந்தப்ப மிஸ் பிரிசம் நான் ஆல்ரெடி நடுவில் ஒரு தடவை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஜெர்மன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து செசிலி என்ன சொல்லுவாங்க, 3 ஆக்ட் பெரிய நாவல் வந்து என்னால படிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே அந்த மாதிரி அதை சொல்லாத, பிகாஸ் இட் இஸ் நாட் ஈஸி ஜாப் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட லைட்டா கோவப்படுவாங்க. யாருன்னா மிஸ் பிரிசம். ஏன்னா அவங்க ஒரு நாவல் எழுதியிருப்பாங்க, 3 ஆக்ட் நாவல் ஒன்று எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து அதனாலதான் அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. இது என்னன்னா லேடி பிராக்னலோட சிஸ்டர் வீட்டுல மிஸ் பிரிசம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு குழந்தையோட பேபி சிட்டர் இவங்க. அப்போ குழந்தைய வந்து எடுத்துட்டு இவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஆக்சுவலா அவங்க ஆப்சென்ட் மைண்டடா இருப்பாங்க. ரொம்ப டென்ஷன்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா கேரியேஜ் பேபி குழந்தைய வச்சிருக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும்ல, அந்த கேரியேஜ் ஒரு கையிலயும் ஹேண்ட்பேக் ஒரு கையிலயும் இருக்கும். ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆயிரும்னா அவங்க மறைஞ்ச அந்த நாவலோட மேனஸ்கிரிப்ட் எடுத்து கேரியேஜ்லயும் குழந்தைய எடுத்து ஹேண்ட்பேக்லயும் ஆப்சென்ட் மைண்டடா வச்சிருவாங்க. வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஹேண்ட்பேக்கை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல மிஸ் பண்ணிடுவாங்க. விக்டோரியா ஸ்டேஷன்ல மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ குழந்தை தொலைஞ்சிரும். என்ன செய்யன்னு தெரியாது இவங்களுக்கு. கேரேஜ் எடுத்துட்டு போய் பார்த்தா அதுல குழந்தை இருக்காது. ரொம்ப பயந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு பயந்து ஓடி போயிடுவாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கும். ஸோ அவங்க வீட்டுல குழந்தைய காணும். இவ்வளவுதான் இப்ப வரைக்கும் தெரியும். ஸோ லேடி பிராக்னல் அவங்கள பார்த்துதான் அந்த குழந்தைய பத்தி விசாரிக்கிறாங்க. proceeds to recount the circumstances of the baby's disappearance. அதை பத்தி கேட்குறாங்க. மிஸ் பிரிசம் left a certain house in Grosvenor Square. ஸோ வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த இப்ப இவங்க இருக்கிறது மெய்னர் ஹவுஸ் மாதிரி Grosvenor Square அந்த இடத்துல with a baby carriage containing a male infant and never returned. The carriage was found some weeks later in பேஸ் வாட்டர். ஸோ வந்து அந்த குழந்தைய காணும், அந்த மிஸ் பிரிசமையும் காணும். ஒரு 1 வீக் அப்புறம் சம் வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த கேரேஜ் வந்து பேஸ் வாட்டர் ஒரு வாட்டர் பாடியில கண்டுபிடிக்கிறாங்க. கேரேஜ் இருக்கு பட் குழந்தை இல்ல. அது உள்ள என்ன இருக்குன்னா 3 வால்யூம் நாவல். ஸோ 3 வால்யூம் ஒரு நாவல் மட்டும் இருக்கு ஆஃப் மோர் தென் யூஸ்வலி ரிவால்ட்டிங் சென்டிமெண்டாலிட்டி. ஸோ அதுக்கு குழந்தைக்கு பதில் அதுல நாவல் இருக்கு. அண்ட் த பேபி இன் கொஸ்டின் வாஸ் நெவர் ஃபவுண்ட். கண்டே பிடிக்கல. மிஸ் பிரிசம் கன்ஃபெசஸ் வந்து இப்ப வந்து கன்ஃபெஸ் பண்றாங்க அப்பாலஜெட்டிக்கலி that she doesn't know what happened to the baby. எனக்கு தெரியாது. She explains that on the day in question she left the house with both a baby and a handbag containing a novel she had been working on. So நாவல் வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க. புக்கா இன்னும் பப்ளிஷ் ஆகல, ஜஸ்ட் அ மேனுஸ்கிரிப்ட்.
அந்த இது நான் பார்த்துட்டு இருக்கும்போது, பட் தட் அட் சம் பாயிண்ட் ஷி மஸ்ட் ஹேவ் absent-mindedly confused the two, placing the manuscript in the carriage and the baby in the handbag. இதுதான் நடந்திருக்கு. Now Jake joins the discussion. இந்த கதையை இவங்க பேசிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம ஜேக் உள்ள வந்தாச்சு. ஜேக் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி pressing Miss Prism for further details. ரொம்ப அவரு ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியா வேர் டிட் ஷி லீவ் த ஹேண்ட்பேக்? எங்க ஹேண்ட்பேக்கை வச்சீங்க? விச் ஸ்டேஷன்? வாட் லைன்? இதெல்லாம் கேட்குறாரு. ஜேக் இது வந்து நான் 3 கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். வேர் டிட் ஷி லீவ் த ஹேண்ட்பேக்? அது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். விச் ஸ்டேஷன்? விக்டோரியா ஸ்டேஷன். வாட் லைன்? பிரைட்டன் லைன். ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஜேக் எக்ஸ்கியூசஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹரீஸ் ஆஃப் ஸ்டேஜ். உடனே ஜேக் அவசர அவசரமா இதுக்கு ஆன்சர் கேட்டதும் எங்கேயோ போறாரு. ரிட்டர்னிங் அ மொமெண்ட் ஆர் 2 லேட்டர் வித் அ ஹேண்ட்பேக். ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்து இந்த ஹேண்ட்பேக்கா பாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஹி பிரசன்ட்ஸ் த ஹேண்ட்பேக் டு மிஸ் பிரிசம் அண்ட் ஆஸ்க் ஹர் இஃப் ஷீ கேன் ஐடென்டிஃபை இட். Miss Prism looks the handbag over carefully before acknowledging that it is the handbag she misled. So இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. She expresses delight at having it back after so many years. So ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதை பார்த்ததுல இவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஜேக் அண்டர் த இம்ப்ரெஷன் தட் ஹி ஹஸ் டிஸ்கவர்ட் ஹிஸ் ட்ரூ பேரண்டேஜ். ஸோ ஜேக் வந்து சடனா அப்போ வந்து மிஸ் பிரிசம் தான் அவரோட அம்மா. ஏன்னா ஜேக் வந்து ஃபாதர் மதர் யாரும் கிடையாது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தாமஸ் கார்டியோ வந்து ஒரு பேக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பா. ஸோ அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இப்ப வந்து இது ஜேக் தான். அப்போ ஜேக் யாருன்னா லிட்டரலா ஆல்கர்னனோட சொந்த அண்ணன். ஆல்கர்னனோட அண்ணன் தான். அவங்க 2 பேரும் ஓன் பிரதர்ஸ், ஜேக் அண்ட் ஆல்கர்னன். அண்டர் த இம்ப்ரெஷன் தட் ஹி ஹஸ் டிஸ்கவர்ட் ஹிஸ், அவர் வந்து அம்மா மிஸ் பிரிசம் தான் அம்மா நினைச்சு த்ரோ ஹிஸ் ஆர்ம்ஸ் மெலோ டிராமாட்டிக்கலி அரவுண்ட் மிஸ் பிரிசம் வித் கிரை ஆஃப் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பாசமா போய் ஹக் பண்றாரு. மிஸ் பிரிசம் ஷாக்ட் ரிமைண்ட்ஸ் ஜேக் தட் ஷி இஸ் அன்மேரிட். நான் மேரிட் கிடையாது. அண்ட் ஜேக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெர் பாயிண்ட் லான்ச்சஸ். நான் வந்து அம்மா கிடையாது அப்படி இப்படின்னு அவன் வந்து சென்டிமெண்டலா பேச ஆரம்பிச்சிடுறாரு. இல்ல யாருனாலும் யாரையும் மன்னிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பிலோசாபிக்கலா பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் வித் கிரேட் டிக்னிட்டி மிஸ் பிரிசம் ஜெஸ்டர்ஸ் டுவர்ட் லேடி பிராக்னல் ஆஸ் த ஹிஸ்டரி அண்ட் ஐடென்டிட்டி ஆஸ் த ப்ராப்பர் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஜேக். ஸோ உனக்கு ப்ராப்பரான உன்னோட லீனியேஜ் என்னன்னு தெரியணும்னா லேடி பிராக்னல் கிட்ட தான் சொல்லணும். அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாங்க. லேடி பிராக்னல் எக்ஸ்பிளைன்ஸ் தட் ஜேக் இஸ் த சன் ஆஃப் த புவர் சிஸ்டர் விச் மேக்ஸ் ஹிம் ஆல்கர்னான்ஸ் ஓல்டர் பிரதர். ஸோ ஆல்கர்னானோட ஓல்டர் பிரதர் தான் ஜேக் அப்படின்னு சொல்லலாம். அந்த காணாம போன பையன் ஜேக் தான் அப்படின்னு. The revelation removes all obstacles to Jake's union with Kendall. ஸோ வந்து இப்போ அவங்களோட லீனியேஜ் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. லேடி பிராக்னலுக்கு ப்ராப்ளமே இல்லை. அவங்க ஃபேமிலியில உள்ள ஒருத்தன் தான். அண்ட் இதுல பட் த ப்ராப்ளம் ஆஃப் ஜேக்ஸ் நேம் ரிமைன்ஸ். ஸோ எல்லாம் ஓகே தான். பட் என்ன நேமுங்கிறது தெரியல. நேம் அந்த ஏர்னஸ்ட்ங்கிற நேமுக்காக தான் குவெண்டலன் லவ் பண்ணாங்க. அந்த நேம் அது மட்டும் இன்னும் கொஸ்டின்லயே இருக்கு. குவெண்டலன் பாயிண்ட்ஸ் அவுட் தட் தே டோன்ட் நோ ஹிஸ் ட்ரூ நேம். அப்போ வந்து குவெண்டலன் சொன்னா ஆமா அப்போ வந்து ஜேக்குங்கிறது இவங்க வச்ச நேம் தானே. ஸோ இவருக்கு ஆல்ரெடி ஒரு நேம் இருந்திருக்கணும்ல, அவங்க ஃபேமிலி லீனியேஜ் நேம். ஸோ அவங்களோட ஃபேமிலி நேம் என்ன அப்படின்னு ட்ராக் பண்ணும்போது ஜெனரல் மான்கிரிஃப்னே சொல்லுவாங்க அவங்க ஃபர்ஸ்ட் நேம். ஃபார்ச்சுனேட்லி அதனால லேடி பிராக்னலுக்கு சொல்ல தெரியல. ஜெனரல் மான்கிரிஃப்னு சொல்லுவாங்க. ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. Fortunately, Jake's bookshelves contain recent military records. ஜேக் கிட்ட வந்து மிலிட்டரி ரெக்கார்ட்ஸ்ல ஒரு புக் இருக்கு. இவங்க வந்து அவர் வந்து மிலிட்டரி ஜெனரலா தான் இருந்திருப்பாரு. அப்போ அதுல எல்லாரோட லிஸ்டும் இருக்கும்ல சொல்லிட்டு அவங்க எல்லா அட்ரஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தா அவரோட நேம் வந்து ஏர்னஸ்ட் ஜானா இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு பிளசன்ட் கோஇன்சிடென்ஸ் மாதிரி. ஏர்னஸ்ட் ஜான்ங்கிறது தான் அவரோட ஆக்சுவல் நேம். ஸோ ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ் ஜேக் ஹேஸ் அன்விட்டிங்லி பீன் டெல்லிங் த ட்ரூத். ஸோ இவ்வளவு வருஷமா அன்விட்டிங்லி ஆர் அன்னோயிங்லி ஹி ஹாஸ் பீன் டெல்லிங் த ட்ரூத். அவர் உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஏர்னஸ்ட்ங்கிறது என்னோட நேம்னு சொன்னாரு. அது அந்த பொய் வந்து இப்போ உண்மையாயிடுச்சு. அவரோட ஆக்சுவல் நேமே ஏர்னஸ்ட் தான். ஹிஸ் நேம் இஸ் ஏர்னஸ்ட். இட் இஸ் ஆல்சோ John okay, Ernest okay, and he does indeed have an unprincipled young brother. And actually என்ன சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிப்ளிங் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க தான் நாங்க போறேன்னு. ஆக்சுவலா அதான் நடந்திருக்கு. அன்பிரின்சிபிள்டு யங்கர் பிரதர் யாருன்னா ஆல்கர்னான். ஸோ வந்து எல்லாமே அவர் இவ்வளவு நாள் சொன்ன பொய்ன்னு நினைச்சிட்டு சொன்ன எல்லாமே உண்மைதான். somewhat taken aback by his turn of events. So sudden our life ஒரு பெரிய சேஞ்ச். Jake turns to Gwendolyn and asks
if she can forgive him for the fact that he is being telling the truth his entire life. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபன்னா ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா கேட்கிறாரு, நான் இவ்வளவு நாள் உண்மையை சொன்னதுக்காக என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. she tells him she can forgive him as she feels he is sure to change. They embrace as do Elkaran and Cecilia. எல்லாரும் அப்படியே சேர்ந்தாச்சு. And Miss Prism and Chasuble. And Jake acknowledges that he has discovered the vital importance of being earnest. So இந்த play இதோட தான் இந்த எக்ஸாக்டா அந்த லைனோட தான் முடியும். அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் earnest என்னன்னு எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லி முடிப்பாரு இந்த பிளே. ஜேக் தான் அதை அப்படி வைண்ட் அப் பண்ணுவார் இந்த பிளேய. ஸோ 3 ஆக்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. டீட்டெயில்டா நம்ம பார்த்ததுனால மோரோவர் எல்லா ஒன் வேர்ட்ஸுமே கவர் பண்ணியிருப்போம். அன்லெஸ் ஆர் அன்டில் நமக்கு ஏதாவது லைன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா அந்த டைம்ல லைட்டா கன்ஃபியூஷன் வரலாம். ஆனாலும் இந்த லைனோட மீனிங் புரிஞ்சிச்சுன்னா அது எந்த பிளேல இருந்து கேட்டிருக்காங்கன்னு ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். பிளேல சோஃபார் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? கிளியர் மேம். மேம் இதுல ஜான் யானஸ்ட்ங்கிறது யாரு? ஜான் யானஸ்ட் வந்து இவர் ஜேக்கோட அப்பா பேர். அது வந்து அவர் வந்து ஜெனரல் மான்கிரிஃப்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆல்கர்னான் மான்கிரிஃப்னு இருக்கலாம். ஸோ அது அவங்க அப்பாவோட பேரு. ஜெனரல் மான்கிரிஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அதனால லேடி பிராக்னலுக்கு வந்து சொல்ல தெரியல. அவரோட ஆக்சுவல் கிறிஸ்டியன் நேம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஜெனரல் மான்கிரிஃப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஒரு மிலிட்டரி ஜெனரலா இருப்பாரு. யாரு? ஜேக் அண்ட் ஆல்கர்னானோட அப்பா. ஸோ வந்து ஜேக் கிட்ட வந்து ஒரு மிலிட்டரி ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்ட் எடுத்து இவங்க சொல்ற அட்ரஸ் அது இதுன்னு வச்சு அவங்க கண்டுபிடிச்சு அது ஏர்னஸ்ட் ஜான், அவரோட நேம் வந்து ஏர்னஸ்ட் ஜான்ங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது வந்து ஆல்கர்னான் அண்ட் ஜேக்கோட அப்பா பேரு. ஓகே மேம். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியர் மேம். ஓகே, எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே சொல்லுங்க. இப்போ நம்ம ஒன் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். Why does Lane think it is not polite to listen to Algerna's piano playing? So இது first at startingல வரும். Why does Lane think it isn't polite? Yes, அவர் வந்து ரொம்ப மோசமா ப்ளே பண்ணுவார் பியானோ. ஸோ பிகாஸ் ஆல்கர்னான் பிளேஸ் ஸோ பேட்லி, அதுதான் ஆக்சுவல் ரீசன். அதை வந்து அவர் இல்லை, சாரி 1 minute, அவர் வந்து வேற மாதிரி சொல்லுவாரு. அது வந்து ஒரு பொலைட் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் ரீசன் ஆல்கர்னான் பிளேட் பியானோ சோ பேட்லி, அதான் அது. What does Algernon tell Jake? He has always suspected him of being. எப்பவுமே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, நீ இப்படிதான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேர்ம் சொல்லி பன்பரி. பன்பரி, வெரி குட். பன்பரிஸ்ட். இந்த ஸ்பெல்லிங் பாத்துக்கங்க. ஒரு கொஸ்டின்ல நான் பார்த்தேன், இந்த பன்பரியோட கொஸ்டின் ஸ்பெல்லிங்க டிஃப்ரெண்டா கொடுத்துருந்தாங்க. டபுள் ஆர் போட்டு டபுள் என் போட்டு. இதுல கரெக்ட் ஸ்பெல்லிங் எதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பன்பரி எல்லாமே சிங்கிள் பன்பரி, அது பாத்துக்கோங்க. வாட் லீட்ஸ் ஆல்கர்னான் டு திங்க் ஜேக் இஸ் லீடிங் a double life? எதை வச்சு அவருக்கு டவுட் வந்தது? சிகரெட் கேஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. எஸ், வெரி குட். அந்த கேஸ பார்த்ததும் சம்திங் ஏதோ ஒன்று அதுல ஜேக் ஏதோ அங்கிள்னு இருக்குது, அதை வச்சுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சஸ்பெக்ட் டவுட் வரும். இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த சிகரெட் கேஸ்ல உள்ள இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் லிட்டில் செசிலி அது மாதிரி இருக்குல்ல, அந்த இன்ஸ்கிரிப்ஷன். What does Jake say it is a very ungentlemanly thing to read? சிகரெட் கேஸ்ல இன்ஸ்கிரிப்ஷன் ரீட் பண்றது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி பர்சனலா கிஃப்ட் பண்றது ஒவ்வொருத்தரும். அப்படிங்கிறப்போ அதை ஏன் நீ எடுத்து ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் ஃப்ரேம் பண்ணது 1 or 2 இருக்கும். அண்ட் இதெல்லாம் இந்த வெப்சைட்ஸ்ல இருக்கிறது, வேற கொஷின் பேப்பர்ஸ்ல கேட்டது, அதெல்லாம் சேர்த்து தான் கம்பைல் பண்ணியிருக்கிறேன். அதனால இது இருக்கிறதெல்லாம் ஓரளவு இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பேரலா அப்படி. அட் ஃபர்ஸ்ட் ஜேக் டெல்ஸ் ஆல்கர்னான் தட் செசிலி. இந்த பிளே வந்து ரீட் பண்ணும்போது உங்க யாருக்குமே எதுவும் டவுட் வரலையா? எப்படி வந்து ஆல்கர்னானும் ஜேக்கும் செசிலி அண்ட் குவெண்டலான கல்யாணம் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரலையா? சிசிலி ஆண்டன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு இவரு.
புரியல. சிசிலி என்னோட ஆன்டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஃபர்ஸ்ட். ஆமா, அது ஓகே, அது ஓகே. இப்ப ஆக்சுவல் இது தெரிஞ்சிருச்சு. செசிலி வந்து ஜேக்கோட கார்டியன் தான். சோ அவங்க 2 பேருக்கும் ஒண்ணும் பிரச்சனை. ஜேக்கும் ஆல்கர்னானும் அண்ணன் தம்பி தானே. அண்ணன் தம்பியா இருக்கிறப்போ எப்படி வந்து லேடி பிராக்னல் வந்து சொல்லியாச்சு என்னோட சிஸ்டரோட பையன் தான் சொல்லியாச்சு. செசிலிக்கும் ஆல்கர்னான் பேருக்கும் நோ ப்ராப்ளம். ஜேக் வந்து ஐ ஹேட் அ டவுட் மேம் ஆல்ரெடி. அது எனக்கு வந்து ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டு இருந்தேன். வேற யாருக்கும் இந்த டவுட் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து சிஸ்டர் முறை வரும். யாருக்கு குவெண்டலனுக்கும் ஜேக்குக்கும் சிஸ்டர் முறை வரும். ஏன்னா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கல்ச்சர்ல அது கல்யாணம் பண்ணுவாங்களா இருக்கும் மேம். கரெக்ட் கரெக்ட். நான் அதுக்கு தான் ஆக்சுவலி அடுத்து எனக்கும் என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா சிஸ்டர் தானே சொல்லியிருக்காங்க. சிஸ்டர்னா வந்துட்டு கரெக்டா லிட்ரலா சிஸ்டரா இல்ல வேற எப்படியோ அப்படின்னு பார்த்தேன். அந்த விக்டோரியன் கான்செப்ட்ல வந்து கசின்ஸ் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது, அதாவது சிஸ்டர்ஸ் முறை வரவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் ரீட் பண்ணேன். அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜேக் அண்ட் குவெண்டலான், ஜேக் அண்ட் லேடி பிராக்னல் அப்படி போடும்போது ஒரு கிரிட்டிக்கல் பீஸ்ல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. விக்டோரியன் கான்செப்ட்ல அது வந்து ராங் கிடையாது, அது வந்து முறை கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே. அப்புறம் ஓகே. அடுத்து வந்து வாட் டஸ் இந்த இன்சிடென்ட் வந்து இந்த சம்மரியில வரல. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வாட் டஸ் ஆல்கர்னான் மீன் வென் ஷீ சேஸ் தட் லேடி பிராக்னல் ரீங்ஸ் த டோர்பெல் இந்த வேக்னேரியன் மேனர். ஸோ வேக்னேரியனா ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த ரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இது என்ன ஒரு மாதிரி ரஃப்பான அந்த மேனரை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த தட் ஷீ ரிங்ஸ் இன்சிஸ்டன்ட்லி லீவிங் ஹர் ஃபிங்கர் ஆன் த பெல் ஃபார் அ லாங் டைம். அந்த அந்த மேனருக்கு வந்து வேக்னேரியன் மேனர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மரியில இல்ல. வைடஸ் லேன் கிளைம் தட் தேர் வேர் நோ குக்கும்பர்ஸ் அட் த மார்க்கெட். ஏன் அப்படி சொல்லுவார் லேன்? ஆல்கர்னான் ஆல்ரெடி ஏட் எவ்ரி. ஆமா, ஆல்கர்னான் வந்து எல்லாம் அவரே ஏட் பை ஹிம்செல்ஃப். ஓகே. அட் வாட் டஸ் குவெண்டலன் சே தே லிவ் இன்? What does Gwendolen say they live in? அரிஸ்டோக்ராட். அரிஸ்டோகேட். ஓகே. நீங்க சொல்றது இதுக்கு 3 வேர்ட்ஸ் இருக்கு. அதான் எக்ஸ்பிளைன் பண்ண. ஏஜ் ஆஃப் ஐடியல்ஸ்ங்கிறது எக்ஸாக்டா இவங்க சொன்னது. ஏஜ் ஆஃப் நம்ம வந்து ஏஜ் ஆஃப் ஐடியல்ஸோ அதுக்குன்னு இருக்கு. அந்த அரிஸ்டோகேட் நீங்க சொன்னதும் ஓகே. ஹிப்போக்ரைட். இந்த 3 வேர்ட்ல எது கொடுத்திருந்தாலும் நீங்க பாத்துக்கோங்க. ஆனா எக்ஸாக்டான அந்த வேர்டு வந்து ஏஜ் ஆஃப் ஐடியல். ஸோ நம்மலாம் we live in an age of ideals அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. What does Gwendolyn say the name Ernest produces? இது நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. கான்ஃபிடன்ஸ், வைப்ரேஷன்ஸ், வைப்ரேட்டிங். வைப்ரேஷன்ஸ் அண்ட் அப்சல்யூட் கான்ஃபிடன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ் தான். வைப்ரேஷன்ஸ் அண்ட் அப்சல்யூட் கான்ஃபிடன்ஸ். Where did old Mr. Thomas Cardew find Jake as a baby? Victoria Station in a handbag. Brighton line. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. What is Lady Bracknell's objection to Jack as a prospective suitor to Gwendolen? ஏன் அவர் வேண்டான்னு சொல்லுவாரு? லேடி பேக்ரவுண்ட், ஃபேமிலி ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஆரிஜின் ஆர் லீனியேஜ் எதுனாலும் சொல்லலாம். ஆப்ஷன்ல இஸ் ஆரிஜின். What does Algernon begin playing off stage at the conclusion of Jake's interview with Lady Bracknell? இது ஆக்ட் 1ல வரும். ஆல்கர்னான வந்து ஜேக் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கர்னான் வீட்டுக்கு வருவாரு. வரப்ப அவங்க குவெண்டலான் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு அவர் பிளான்ல இருப்பார். ஸோ அவங்க 2 பேரும் தனியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு லேடி பிராக்னெல்ல இவர் தனியா கூட்டிட்டு போய் ஒரு பியானோ ப்ளே பண்ணி காட்டுவாரு. அண்ட் எல்லாம் முடிச்சதும் அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவர் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுவாரு பியானோல. அதோட டைட்டில் என்ன ஞாபகம் இருக்கா? வெட்டிங் மார்ச். வெட்டிங் மார்ச். வெரி குட். வெட்டிங் மார்ச். த வெட்டிங் மார்ச்ங்கிற அந்த இதை ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு அந்த மியூசிக்கை. அது எதுவும் ஆல்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். Who does Algernon think ought to set an example for the upper classes? இதுல கொடுக்கல, பட் சொல்லிடுறேன். அப்பர் கிளாஸஸ்க்கு வந்து யாரு வந்து எக்ஸாம்பிள் செட் பண்ணணும்னா லோவர் கிளாஸஸ். அதுதான். What does Jake call Lady Bracknell behind her back? மேம் இதோட மீனிங் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்களேன். எந்த क्वेश्चनக்கு? What does Algernon think ought to set?
இந்த இதுக்கு வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்கர்னான் அண்ட் இவரு ஜேக் 2 பேருமே, அவங்க என்னதான் ஒரு அப்பர் கிளாஸ் இதுல இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மென்ட் அதெல்லாம் வந்து தட் இஸ் நாட் மென்ட் ஃபார் அப்பர் கிளாஸஸ் பீப்பிள். அவங்களுக்கு வந்து அந்த லோவர் கிளாஸஸ்க்கான இது அந்த மாதிரி. அவங்க தான் இப்படி என்டர்டெயின் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனா விக்டோரியன்ஸ்னா இப்படி ட்ரெஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்படிதான் சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்னா இப்படிதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நெறைய ஐடியல்ஸ் இருக்கும். பட் வந்து லோவர் கிளாஸஸ் அவங்களுக்கு வந்து அப்படி இருக்காது. அவங்க சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஓரளவு அவங்களோடது கொஞ்சம் ஒரு மாடரேட்டான ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கும். ஸோ வந்து அவர் வந்து ஆல்கர்னான் வந்து திங்க் பண்ணுவாரு. லோவர் கிளாஸஸ் தான் வந்து அப்பர் கிளாஸஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். இப்படிதான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி. அவங்க இதுல என்டர்டெயின்மென்ட் எல்லாமே இருக்குதுல்ல. இவங்களுக்கு அந்த இதுக்கான ஸ்பேஸ் எதுவுமே இல்லல்ல. ஸோ வந்து அவரு இப்படி திங்க் பண்ணுவாரு. ஹவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அப்பர் கிளாஸஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே. அப்புறம் வந்து இது வந்து கார்கன். கார்கன்னா ஒரு மாதிரி டெவிலிஷான ஒரு கேரக்டர். இது வந்து மெடூசா போயம்ல நான் அந்த வேர்ட பார்த்தேன். மெடூசா போயம் பார்க்கும்போது, ஆக்சுவலி அது ஒரே டைட்டில் தான். ஆனா ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பீஸ்ல மட்டும் மெடூசா கார்கன் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க சப்டைட்டில். நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். பட் எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் எதுலையுமே இல்லை. அதுல மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டோட மீனிங் பார்த்தா ஒரு மாதிரி டெவிலிஷான ஒரு ஃபிகர் கார்கன்னா அந்த மாதிரி. ஸோ வந்து ஜாக்க வந்து லேடி பிராக்னல் வந்து பிஹைண்ட் த பேக் வந்து கார்கன் அப்படின்னு சொல்லுவாரு. Why hasn't Jack told Gwendolyn that he has an excessively pretty young ward? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். செசிலியை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை சொல்லனா, ஷி மைட் ஹேவ் கெட் ஜெலஸ். செசிலியை பார்த்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகலாம். ஏன்னா அவங்களும் ரொம்ப யங் அண்ட் ஷி வாஸ் பிரெட்டி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஜெலஸ் ஆகுங்கிற ரீசனுக்காக தான் சொல்லியிருக்க மாட்டார், மறைப்பாரு இதை. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆல்கர்னான்ஸ் இமேஜினரி ஃப்ரெண்ட்? பன்பரி. பன்பரி. எஸ். வேர் இஸ் ஜேக்ஸ் ஹவுஸ் இன் த கண்ட்ரி? இதுதான் நான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஸ்டார்டிங்ல மென்ஷன். மேனர் ஹவுஸ். மெயின் ஹவுஸ். ஓகே. அது வேர்ன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஹெட்ஃபோர்ட்ஷையர் ஆன்சர் வந்து இது பிளேஸோட நேம். இது ஒரு இதுல இருந்து எடுத்த கொஸ்டின் தான். அது ஹவுஸோட நேம் வந்து மேனர் ஹவுஸ். அந்த பிளேஸோட நேம் எக்ஸாக்டான லொகேஷன் வந்து ஹெட்ஃபோர்ட்ஷையர். வேர் ஹஸ் செசிலி ரெக்கார்டட் ஹர் என்கேஜ்மெண்ட் டு ஜேக்ஸ் பிரதர் அர்னஸ்ட்? அவங்க 2 பேரும். எஸ், வெரி குட். அவளுக்கு வந்து டைரி எழுதுற ஹேபிட் அப்படி கூட கேட்கலாம். அந்த என்டையர் பிளேல யாருக்கு வந்து டைரி ரைட்டிங் ஹேபிட் இருந்ததுன்ட்டு செசிலி தான். அவங்களுக்கு அப்படியே அவங்க இமேஜினரியா அவங்க 2 பேத்துக்கும் என்கேஜ் ஆன மாதிரி எழுதியிருப்பாங்க. Why does Gwendolyn tell Cecily that cake and sugar are no longer fashionable? To insult. Yes, to insult. அது மாத்தி மாத்தி 2 பேரும் இன்சல்ட் பண்ணிப்பாங்க அதுல. Why does Cecily put sugar in Gwendolyn's tea? ஸோ Gwendolyn வந்து இவங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செசிலி புட் சுகர் இன் Gwendolyn's tea. அவங்க வந்து இவங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் வரும்ல அந்த டைம். Who is Cecily's governess? Miss Prism. Miss Prism. Okay. On what railway line was Jake found as a baby? Bright Line. Brighton. Okay. Bright Line. Bright. Who is Algernon's butler? Lane. Jakeோட மேன் சர்வன்ட் யாரு? Merriman. Very good. What is Jake's father's first name? John. Ernest. இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவரோட ஃபர்ஸ்ட் நேம் ஏர்னஸ்ட். அதுதான் திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஏர்னஸ்ட் ஜான் தானே இருக்கும். எஸ் மேம். ஏர்னஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. How does Algernon learn about Cecily? இந்த cigarette case. Why does Cecily say he and Algernon have been engaged for 3 months? Diary writing. அவங்க இமேஜினரியா எழுதியிருந்த ஸ்டோரி வச்சு. She has been writing letters between them. No, she is confusing herself. She has been writing letters between them. So டைரி எழுதுற மாதிரி ஆல்கர்னான் வந்து இவங்களுக்கு எழுதின மாதிரி அவங்களே லெட்டர் எழுதி வச்சுப்பாங்க. அவர் இவங்க கிட்ட ஒரு மாதிரி லவ்லியா எழுதின மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. She has been writing letters between them. What do Algernon and Jake want Chasuble to do?
Enchristened as John. சாரி புரியல. John name Baptism, change பண்ணணும். pre-Christian. கிறிஸ்டைன் பண்ண சொல்ல, கிறிஸ்டினிங் ஆர் பேப்டிசம் ரெண்டுல ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும். கிறிஸ்டின் பேப்டிசம் இல்லைன்னா கிறிஸ்டியன். அவங்கள வந்து எனக்கு ஏர்னஸ்டின் நேம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். வாட் ஃபுட் டஸ் செசிலி சர்வ் டு குவெண்டலன்? இது வந்து அந்த டீ அந்த மஃப் கேக் கேக். இதுல டீ ஆப்ஷன் இல்ல, டீ அண்ட் கேக் வரும். இதுல மஃபின். கேக் மஃபின்ஸ் வந்து அவங்க 2 பேரும் லாஸ்ட் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெட் அண்ட் பட்டர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அது ஆக்ட் 1ல தான் வரும். அவங்களுக்காக ஆல்கர்னான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாரு குவெண்டலனுக்கு. இங்க வந்து இவங்க ஆஃபர் பண்றது கேக். வாட் டஸ் ஜேக் சென்ட் ஃபார் வென் ஆல்கர்னான் அரைவ்ஸ் அட் ஹிஸ் ஹவுஸ்? இது வந்து நம்ம சம்மரியில இல்ல. இது வந்து கரெக்டா எனக்கு வந்து எந்த சீன்ல வருது, டாக் கார்ட் மேம். டாக் கார்ட். இது வந்து எந்த ஆக்ட்ல வரும், எந்த ஆக்ட்ல வரும்? நான் ரேண்டமா புக்ல தேடி பார்த்தேன், எனக்கு டக்குன்னு தெரியல. டாக் கார்ட் தான் மேம் ஆன்சர். ஆக்ட் 2 பார்ட் 1ல லாஸ்ட் வருது. ஆக்ட் 2 பார்ட் 1ல. ஓகே, இந்த ஒன் பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேக் வந்து ஆல்கர்னான இது பண்றதுக்காக என்னதை சென்ட் பண்ணுவோம்னா டாக் கார்ட். டாக் கார்ட்னா அது அந்த கேரேஜ் மாதிரி தான் இருக்கும். அப்படி 2 பேர் பேரலா உட்காந்துட்டு வர மாதிரி இருக்கும். டாக் கார்ட் அது சென்ட் பண்ணுவாரு. வாட் டு குவெண்டலன் அண்ட் செசிலி ரெக்வயர் ஆஃப் தேர் ஹஸ்பண்ட்ஸ்? ஸோ அவங்களுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா, தே மஸ்ட் பி, அவங்க நேம் மஸ்ட் பி Earnest. Be honest. earnest. At what age does Cecily become independent from Jake? 35 years. 35. Yes, 35. What food do Algernon and Jake fight over at the end of Act 2? Act 2ல நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு அதை சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் Muffin. பண்ணேன். எஸ், மஃபின்ஸ். Who left Jake in the handbag when he was a baby? Miss Prism. No. Cecily and Gwendolyn's conflict over their engagement is explored during, எப்போ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னா இந்த டீ டைம்ல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க அந்த டைம்ல தான் அவங்களுக்கு என்னன்னே ஃபுல் கதையும் தெரிய வரும். Jake makes up a story about his brother Ernest dying in Paris. Paris. Lady Bracknell changes her mind about Cecily's suitability to marry Algernon when she learns of, எப்போ அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க? Cecily's She has a rich background. background. செசிலியோட பேக்ரவுண்ட், செசிலியோட வர்த், அதை பார்த்ததும் செசிலிஸ் ஃபார்ச்சூன், அவங்களோட எல்லா இதையும் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்ததும் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஆன் வாட் ஸ்ட்ரீட் இஸ் ஆல்கர்னான் மான்க்ரீவ்ஸ் ஃபிளாட் லொக்கேட்டட்? ஸ்டார்டிங்ல இந்த ஆக்ட் நான் ஆரம்பிக்கும் போது அதை சொல்லி தான் ஆரம்பிச்சேன். லொகேஷன், அதாவது Half ஆக்ட் Moon எங்க. Street. எஸ், வெரி குட். ஹாஃப் மூன் ஸ்ட்ரீட் டபிள்யூ. இதுல தான் இந்த ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 3 ஆக்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து ஆல்கர்னானோட ஹவுஸ் ஹாஃப் மூன் ஸ்ட்ரீட்ல வெஸ்ட் எண்ட் ஆஃப் லண்டன்ல இருக்குது. அதுலதான் ஆக்ட் 1 ஸ்டார்ட் ஆகும். ஆக்ட் 2ஓட லொகேஷன் என்னன்னா மேனர் ஹவுஸ். ஆக்ட் 3ஓட லொகேஷனும் மேனர் ஹவுஸ் தான். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆல்கர்னான்ஸ் மேன் சர்வெண்ட்? இது நான் கேட்டுட்டேன். Lane. இல்லை. வாட் nickname does Algernon go by? Algie. Algie. What is Cecily's last name? Cecily Cardew. Cardew. Okay. What does Miss Grissom say fiction means? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒன்று. அவங்க வந்து ஒரு ரைட்டர்ல, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, செசிலி கிட்ட வந்து ஒரு பாயிண்ட் வரும். அவங்க வந்து ஆல்கர்னானை வந்து எங்ககிட்ட இங்க சென்ட் பண்ணுங்க, நாங்க 2 பேரும் அவங்கள நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள நல்லா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செசிலி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மிஸ் பிரசன் என்ன சொல்லுவாங்கன்னா, குட் எண்டட் ஹாப்பிலி அந்த பேட் அண்ட் ஹாப்பி. குட்டா இருக்கவங்க யாரோட கேரக்டருமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. குட் எண்டட் ஹாப்பிலி அண்ட் பேட் அண்ட் ஹாப்பிலி அப்படிதான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி செசிலி கிட்ட சொல்லுவாங்க. Who proclaims that divorces are made in heaven? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? நம்ம இது ரீட் பண்ணல. ஜேக்க சாரி, ஆல்கர்னான் சாரி. இது வந்து ஏன்னா நம்ம புக்கை ரீட் பண்ணாதான் இதெல்லாம் தெரியும். கொஞ்சம் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சதும் எடுத்து இதெல்லாம் எழுதியிருக்கேன். புக் இருக்குது, அதுல வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான கொட்டேஷன்ஸ் இருக்குது. இது வந்து நான் டீடைல் ஸ்டடி தான், டீடைல்டு இல்லை. அதனால நான் ரொம்ப கொட்டேஷன்ஸ் எடுக்கல. டிவோர்சஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொன்னது வந்து ஆல்கர்னான்.
ஹூ சே சம் ants are tall, இது வந்து ஜேக். சம் ants are not tall, இது பார்த்துக்கோங்க. தட் இஸ் அ மேட்டர் தட் ஷர்லி அண்ட் ant may be allowed to decide for herself. இது அவங்கள பத்தி அதுல தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. கார்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ இது சொல்லுவாரு. Who says truth is rarely pure and never simple. Modern life would be very tedious if it were either, and modern literature a complete impossibility. இது வந்து ஆல்கர்னான் சொல்லுவாங்க. இது பார்த்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்காக தான் இதை கொடுத்துங்க. ட்ரூத் இஸ் ரேர்லி பியூர் அண்ட் நெவர் சிம்பிள். இது வந்து ஆல்கர்னான் சொன்னது. What two things according to Aunt Augusta are not the same and rarely go together? இந்த கொஸ்டின் ஏன் எடுத்திருந்தேன்னா பிஹேவிங் வெல் அண்ட் ஃபீலிங் வெல் இது வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, அவங்களோட லேடி பிராக்னலோட இன்னொரு நேம் வந்து ஆண்ட் அகஸ்டா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நாட் த சேம் அண்ட் ரேர்லி டு டு கோ டுகெதர்னா இந்த காம்போ வந்து எப்பவுமே ஒன்னா இருக்காது. பிஹேவிங் வெல் ஆர் ஃபீலிங் வெல் இந்த ரெண்டும் சேர்ந்து வராது. ரொம்ப ரேரான பர்சன் மட்டும் நல்லாவும் இருப்பாங்க, அவங்க பிஹேவியரும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் செசிலி என்ஜாய் லேர்னிங் ஜெர்மன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? செசிலி True. சாரி True, ma'am. இது ட்ரூன்னு சொல்றீங்களா நீங்க? ஐ திங்க் ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்னா அவங்க வந்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் தான். அவங்கள படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது இது. அது அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்ட் 2ல வரும். அப்புறம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், ஆல்கர்னான் இஸ் கால்ட் அஸ் ஆல்கி, லேடி பிராக்னல் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட் அகஸ்டா ஆர் லேடி அகஸ்டா பிராக்னல், ஜேக் இஸ் பேப்டைஸ்ட் அஸ் ஜான் அர்னஸ்ட், Cecily's father is Thomas Cardew, Jake's butler இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். Cecily becomes 35 years, fight over muffins, Algernon, the essence of romance is uncertainty. Okay, Lady Bracknell, first question to Jake. First என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, do you smoke? இது பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் மட்டும் எல்லாம் பார்த்துக்கோங்க. do you smoke தான் ஃபர்ஸ்ட் ஜேக் கிட்ட கேட்பாங்க. Jake is 29 years old. Miss Prism has a headache. அது அவங்க சாசிபிள், அவங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெட்ஏக் இருக்கு, அதனால அவங்க நான் ஒரு வாக் போயிட்டு வரேன். ஏன்னா இது ஒரு கொஸ்டின்ல வந்து மிஸ் பிரிசம் வந்து சஃபர்ட் ஃப்ரம் விச் எயில்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கீழே ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ எயில்மெண்ட்டுன்னு வேற கேட்குறாங்கன்ட்டு நான் பார்த்தா அது ஹெட்ஏக்குன்னு இருந்தது. ஸோ அதனால இதை மென்ஷன் பண்ணிருந்தேன். கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்குங்க. பாசிபிள் வந்து யூஸ் பீஸ் ரெஃபரன்ஸ், தேனியை வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாரு. இது எனக்கு எக்ஸாக்டா இதுலாம் தெரியல. இது இம்பார்ட்டனா அந்த ஒன் வேர்ட்ஸ் சில கிரிட்டிக்கல் ரைட்டிங்ல இருந்து எடுத்துருங்க. Gwendolen declines sugar in her tea as it is not fashionable. இது நம்ம ஒன் வேர்ட்ல பார்க்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் த சிகர் கேஸ் எப்படி இருக்கும்னா, ஃப்ரம் லிட்டில் செசிலி வித் ஹர் ஃபாண்டஸ்ட் லவ், இதுதான் இருக்கும். இது பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த போம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஆனஸ்ட் இவ்வளோதான். ஒன் வேர்ட்ஸ் இருக்கு, இது இருக்கு, சம்மரி இருக்கு. நீங்க லைட்டா மறந்தா கூட ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம கமலதாஸோட இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். ஸோ கமலதாஸ் வந்து நான் சொன்னேன், இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியன் ரைட்டிங் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ கமலதாஸ் வந்து நமக்கு தெரியும், ரொம்ப நம்ம கண்டெம்பரரியான ஒரு இந்தியன் ரைட்டர், பவர்ஃபுல் ஃபீமேல் ரைட்டர். அவங்க ரைட்டிங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபெமினிஸ்டிக் ரைட்டிங்ஸாக தான் இருக்கும். அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். பார்ன் இன் மலபார், கேரளா, 1934ல. ஒரிஜினல் நேம் வந்து கமலா. அவங்களோட ஆக்சுவல் நேம் கமலா. பென் நேம் மாதவி குட்டிங்கிற பென் நேம்ல அவங்க நிறைய மலையாளம் ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காங்க. இங்கிலீஷ் போயம் அதெல்லாம் எழுதும்போது கமலதாஸ்ங்கிறதுல எழுதியிருக்காங்க. ஸ்பெண்ட் ஹர் சைல்ட்ஹுட் இன் கல்கட்டா. ஏன்னா இந்த எந்த ரைட்டர் வந்து அசோசியேட்டட் வித் கல்கட்டா அதுனா மலபார் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம கமலதாஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஒரு ஹாஃப் ஆஃப் ரைட்டிங்ஸ் வந்து அந்த கல்கட்டாவை பத்தி டிஸ்கிரைப் பண்ணி அந்த மாதிரி இதுல எழுதியிருப்பாங்க. அண்ட் ஹாஃப் ஆஃப் ரைட்டிங்ஸ் வந்து கேரளா பேஸ்டா இருக்கும். ஸோ கல்கட்டா அண்ட் கேரளா அது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அட் 15 மேரிட் டு மாதவ் தாஸ். அவங்க ஹஸ்பண்டோட நேம் தான் கமலதாஸ். அட் 15 அண்ட் கன்ஃபெஷனல் அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கல் போய்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஃபெஷனல் போய்ட்ரி. ஆட்டோபயோகிராபிக்கல் போய்ட்டா இருக்கிறது வந்து
ஓகே இருப்பாங்க, அவங்களோட லைஃப் எழுதுவாங்க, எப்படி இருந்தது பட் கன்ஃபெஷனல் வந்து இட் நீட்ஸ் சம் கரேஜ், சம்னு இல்ல, இட் நீட்ஸ் ஹியூஜ் கரேஜ் டு கன்ஃபெஸ். நம்ம ஒரு நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கன்ஃபெஸ், அதுவும் ஒரு ரைட்டிங், த்ரூ ரைட்டிங் ஒரு வேர்ல்ட் வைடா கன்ஃபெஸ் பண்றதெல்லாம் இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி திங். நமக்குன்னு ஃபேமிலி இருக்கும், நம்ம சின்ன விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப பயப்போம், அது ஃபியூச்சர்ல நம்மள அஃபெக்ட் பண்ணுமோ, நம்ம குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு. பட் கன்ஃபெஷனல் ரைட்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் போல்ட் திங் தான். அது கமலாதாஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு ரீசனும் அதுதான். அவங்களோட கன்ஃபெஷனல் ரைட்டிங்ஸ், நான் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப போல்டா கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. ரிட்டன் இன் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ். அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே ரிட்டன் இன் மலையாளம் அண்ட் இங்கிலீஷ். அவங்களோட ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி வந்து சம்மர் இன் கல்கத்தா. சம்மர் இன் கல்கத்தா வந்து ஒரு கலெக்ஷன், போயட்ரி கலெக்ஷன், 1965 இருந்தது. அண்ட் நம்மளோட அந்த போயமும் அதுல ஒரு பார்ட் தான், ஒரு ஒர்க் தான். இன்ட்ரடக்ஷன் வந்து சம்மர் இன் கல்கத்தால உள்ளதுதான். அட் 42 பப்ளிஷர் ஆட்டோபயோகிராஃபி எண்டே கதா. இது வந்து எண்டே கதாங்கிற மலையாளம், எண்டே கதா இது மலையாளம் வேர்டு தான். 1973ல பப்ளிஷ் ஆகும். அதை வந்து மை ஸ்டோரின்னு 1976ல பப்ளிஷ் ஆகும். இவங்களோட ஃபேமஸ் ஒர்க் எல்லாம் ஹாட்னூன் மலபார், இது அவங்களோட போம், தனுப்பு அவங்களோட அந்த ஷார்ட் ஸ்டோரிஸ், ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட், டான்ஸ் ஆஃப் யூனக்ஸ், இது எல்லாம் போம். இதெல்லாம் அவங்க ஃபேமஸான ஒர்க். அண்ட் இந்த டைம்ஸ் மேகசின் இருக்குல்ல, அது வந்து இவங்களை கமலஹாசன் வந்து மதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பப்ளிஷ்ட் இன் மலையாளம். அவங்க வந்து எதுக்கு வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆனாங்கன்னா அவங்க பொயட்ரிக்காக தான். கன்ஃபெஷனல் பொயட்ரிஸ் அந்த பொயட்ரிக்காக தான் அவங்க ரொம்ப ரீச் ஆனது, இன்டர்நேஷனல் அக்ளைம் ஆனதுலாம் பொயட்ரினால தான். ஏன்னா மலையாளம் ரைட்டிங்ஸை மட்டும் ரீட் பண்ணி அவங்களுக்கு வேர்ல்ட் வைடு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கல. பட் இங்கிலீஷ் பொயட்ரி அவங்க வந்து வெரி வெல் வெர்ஸ்ட் இன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க படிச்சது எல்லாமே கல்கட்டா அப்படின்றப்போ அவங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் வந்து மலையாளம் அப்படி எடுத்து படிச்சிருக்க முடியாது. ஸோ இங்கிலீஷ்ல அவங்க வெல் வெர்ஸ். கன்வெர்டட் டு இஸ்லாம் ஒன்லி இன் 1999. அப்பதான் அந்த கமலசுராயாங்கிற நேம்ல அவங்களுக்கு வந்து ஏன்னா நிறைய ரைட்டிங் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பை கமலசுராயன்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அவங்க கன்வெர்ட் ஆனது 1999. ஐ திங்க் அவங்க அந்த 1999ல வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து 1994 அந்த டைம்ல இறந்துருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து அவங்க இன்னொருத்தர், ஒரு இஸ்லாம் ரிலிஜியத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து மேரேஜ் பண்றாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களா, மேரேஜ் பண்ணாங்களான்னு தெரியல. இஸ்லாம்னு வரப்போ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க மாட்டாங்க, மேரேஜ் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்காக தான் இஸ்லாம் சேஞ்ச் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கான்ட்ரவர்சிஸ். அது மாதவிக்கு ஒரு டிப்பிக்கல் ஹிந்து ஃபேமிலியில இருந்துட்டு அப்படியே அவங்க இஸ்லாம் கன்வெர்ட் ஆனப்போ ரொம்ப இருந்துச்சு. அவங்க இந்த பூனே, பாம்பேல வச்சுதான் இறப்பாங்க. அப்புறம் ட்ரிவாண்ட்ரம்ல தான் அவங்கள பரி பண்ணியிருப்பாங்க, ஒரு மஸ்ஜித்ல தான். இவங்க தான் சொல்லியிருப்பாங்க, பொய்ட்ரி டஸ் நாட் செல் இன் திஸ் கண்ட்ரி. கமலஹாஸ் தான் சொல்லியிருப்பாங்க, பொய்ட்ரி வந்து நம்ம நாட்டுக்கானது இல்லை. அவங்களோட இதுபடி இந்தியாவில் வந்து பொய்ட்ரிக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்காது, ரொம்ப அதை செரிஷ் பண்ண மாட்டாங்க, அதை ரொம்ப விரும்பி ரீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆஃபன் ஹெர் பொய்ட்ரி இஸ் கம்பேர்ட் டு ஆன் சாக்ஸ்டன். இது வந்து ராபர்ட் போவலும் சேர்த்து சொன்னாங்க. ராபர்ட் போவலையும் சில இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் ஆன் சாக்ஸ்டன் ஃபீமேல் ரைட்டிங், இவங்களும் ஃபீமேல் ரைட்டருங்கிறதுனால அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்களுமே கண்டெம்பரரி ரைட்டர் தான் இவங்களுக்கு, கமலஹாஸ்க்கு. ஆன் சாக்ஸ்டனோட, அவங்க அமெரிக்கன் போய்ட் ஆன் சாக்ஸ்டன், அவங்க ரைட்டிங்ஸ்க்கும் இவங்க ரைட்டிங்கும் ஆஃபன் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களும் கன்ஃபெஷனல் ரைட்டர் தான். ஸோ வந்து இந்த போயம்ல என்ன இருக்கும்னா, ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு ஒரு விமனுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுல இன் பிட்வீன் அவங்க அவங்களோட லைஃபையும் கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு போம் மாதிரி இருக்காது, சும்மா ஒரு ஒரு கதை இல்ல அவங்க லைஃப்பை வந்து ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். பட் போல்டு கன்ஃபெஷன்ஸ் அவங்க பண்றதெல்லாம். ஒரு ஃபீமேல் வந்துட்டா இவங்க வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான ஒரு கேரக்டர்னு தான் சொல்ல முடியாது. கமலஹாசன் அவங்க ஹஸ்பண்ட் நேமை தான் பின்னாடி வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்டும் இவங்க ரைட்டிங் எழுதுறதுக்கு, அந்த ரைட்டிங் கரியருக்கெல்லாம் எதுக்குமே அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்க மாட்டாங்க. எழுத விட்டுருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலியில தான் பிறந்திருக்காங்க. எஜுகேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் தான், எல்லாமே இருந்தது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா விமனுக்குமே
ஒரு அந்த ஃபீமேல்னஸ், அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான அந்த எப்படி சொல்ல அந்த செக்ஷுவாலிட்டியை மெயின்டைன் பண்றது, அதை ஹேண்டில் பண்றது, அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி மற்றபடி ரொம்ப சப்ரெஷன், அப்ரெஷன் அந்த மாதிரி ரொம்ப வல்கரான இதா இருக்காது. உங்களுக்கு ரீட் பண்ணா புரியும். ஸோ இட் இஸ் 60 லைன்ஸ் போம் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் இன் ஹர் ஃபர்ஸ்ட் poetry collection. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சம்மர் இன் கல்கத்தா 1965 throws light on the life of a woman in patriarchal society. ஸோ patriarchal society மேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு சொசைட்டில ஃபீமேலோட ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதில் நோ ஸ்பெசிஃபிக் மெட்ரிக்கல் பேட்டர்ன். ஸோ ஒரு பேட்டர்னுமே இருக்காது. ரிட்டன் இன் ஃப்ரீ வேர்ஸுக்குமே எந்த ஸ்டைலுமே இருக்காது. அண்ட் இது அந்த போம் நான் எக்ஸாக்டா எடுத்திருக்கேன். இதுல 60 லைன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அலைன்மெண்ட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. நான் கொஞ்சம் எடிட் பண்ணேன். அதனால அலைன்மெண்ட் மேபி 60 லைன்ஸ் வரதான் நான் கவுண்ட் பண்ணி பார்க்கல. பட் இட் இஸ் 60 லைன்ஸ் போம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ் பட் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் தோஸ் இன் பவர். ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுல என்ன லிட்டரரி டிவைஸ் வந்திருக்கு இந்த 2 லைனை ரீட் பண்ணும்போது. சொல்ல முடியுமா? அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் சொல்லலாம், பவர் பாலிடிக்ஸ் சொல்லலாம். பட் நோ அதெல்லாம் வச்சு சொல்றீங்க. ஓகே, அலிட்ரேஷன் ஓகேனா. பவர் அது வந்து செகண்ட் லைன் வரும். ஸோ பாலிடிக்ஸ் வராது. நான் எதுக்காக இதை மெயினா சொன்னேன்னா என்ஜாம்பனுக்காக சொன்னேன். என்ஜாம்பன் ரன் ஆன் லைன். ஸோ ஒரு ப்ராப்பர் எண்டிங் இல்லாமலே அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த த்ரூ அவுட் த போயம் வந்து என்ஜாம்பன் தான் வரும். ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ். எனக்கு பெருசா பாலிடிக்ஸ் தெரியாது. பட் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் தோஸ் இன் பவர். நான் எனக்கு வந்து நேம்ஸ் எல்லாம் தெரியும். பவர்ல இருந்தவங்களை பத்தி எல்லாம் தெரியும். பாலிடிக்ஸ் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் பவர்ல இருந்தவங்களை பத்தி தெரியும். அண்ட் கேன் ரிப்பீட் தம் லைக் டேஸ் ஆஃப் வீக். எனக்கு கரெக்டா சொல்ல தெரியும். ஆர்டரா சொல்ல தெரியும். லைக் டேஸ் ஆஃப் வீக். மண்டே சண்டே மண்டே டியூஸ்டே எப்படி ஃபாஸ்டா கண்ணை மூடிட்டு சொல்றோமோ, மந்த்ஸ் எப்படி ஜனவரி பிப்ரவரி சொல்றோமோ அந்த மாதிரி என்னால ரிப்பீட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. டேஸ் ஆஃப் வீக் ஆர் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ் பிகினிங் வித் நேரு. நம்ம நேருல இருந்து எனக்கு எல்லாரையும் சொல்ல தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து என்ன பார்த்தா இப்படிதான். பட் ஏன் அதை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா, எனக்கு சொல்ல தெரியும் மோஸ்ட்லி அதுல இருந்தது எல்லாமே மேல் தான் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றாங்க. நேருல இருந்து மோஸ்ட்லி எல்லா பாலிட்டிஷியன்ஸும் லீடர்ஸும் மேல தான் இருந்தாங்க. மேலுக்கு தான் ஸ்பேஸ் இருந்தது. ஐ ஆம் இந்தியன், வெரி ப்ரௌன், born in மலபார். ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். இந்த லைன் எல்லாருக்கும் தெரியும். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ், ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம். ரைட் இன் 2, இங்கிலீஷ் அண்ட் மலையாளம். ட்ரீம் இன் 1. அது ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரியும். ஆப்வியஸா கண்ணை மூடிட்டு சொல்லலாம். நான் அவங்களோட நேட்டிவ் டங் தான் மலையாளம். ஸோ வந்து 3 லாங்குவேஜஸ்ல பேச தெரியும். 2 லாங்குவேஜ்ல என்னால எழுதவும் தெரியும். ஆனா பட் ட்ரீம் இன் ஒன்லி 1. என்னோட நேட்டிவ் டங்க்ல என்னால ட்ரீம். ஏன்னா நம்ம ட்ரீம்ங்கிறப்போ அதுல போய் நம்ம ஆர்டிஃபிஷியலா எதுவும் வராது. நம்ம இன்னேட்டா நமக்கு என்ன இருக்குதோ அந்த லாங்குவேஜ் தான் வரும். டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ் தே செட். என்ன வந்து இங்கிலீஷ்ல எழுதாதான்னு சொன்னாங்க. இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங். வை நாட் லீவ் மீ அலோன். இவங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதாதான்னு சொல்றாங்க. இவங்க வந்து அது கேட்கறாங்க. வை நாட் லீவ் மீ அலோன், கிரிட்டிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், விசிட்டிங் கசின்ஸ். ஸோ ஏன் நீங்க என்ன ஃப்ரீயா விட மாட்டீங்களா? அதை யாரெல்லாம் பார்த்து கேட்கறாங்கன்னா, கிரிட்டிக்ஸ், இவங்களை கிரிட்டிசைஸ் பண்றவங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றாங்க நீ ஏன் இங்கிலீஷ்ல எழுதுற, அது உன் மதர் டங்கா அப்படின்னு கேட்கறாங்க. எவ்ரி ஒன் ஆஃப் யூ வை நாட் லெட் மீ ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ். இதுக்கு ஏன் உங்களுக்கு வந்து இதை பாதர் பண்ணுது? நான் எந்த லாங்குவேஜை நான் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கறாங்க. இந்த லாங்குவேஜ் ஐ ஸ்பீக் பிகம்ஸ் மைன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பேசுறேனோ அது என்னோட லாங்குவேஜ். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன்னா பிகம்ஸ் மைன், இட் டிஸ்டார்ஷன்ஸ், இட் ஸ்கொயர்னஸ், ஆல் மைன் மைன் அலோன். ஸோ வந்து நான் இப்ப இங்கிலீஷ் பேசுறேன்னா அது என்னோட ஐடியாவை தானே கன்வே பண்ணுது. நான் லாங்குவேஜ் அவங்களோட தானா, நான் யூஸ் பண்ற வேர்ட்ஸ், நான் என்ன பேசுறேன், நான் என்ன ஐடியாவை கன்வே பண்றதுங்கிறதுல அது என்னோடது. பிகம்ஸ் மைண்ட், இட் டிஸ்டார்ஷன்ஸ் அண்ட் ஃபேர்னஸ்னா, டிஸ்டார்ஷன்ஸ்னா அந்த தப்பு. அதுல நம்ம அதுலயும் நிறைய கான்ட்ராஸ்டா இருக்கும். நமக்கு வந்து நேட்டிவா பேசுறவங்களுக்கும் நானும் நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்றதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. நம்மளோட லாங்குவேஜ் கூட சேர்ந்து வரும். நம்மளோட ஆக்சென்ட் வரும், நம்மளோட ஸ்லாங் வரும். ஸோ டிஸ்டார்ஷன்ஸ்னா நான் டிப்பிக்கலா அதே இங்கிலீஷ் பேசலனாலும் கிளியர்னஸ்னா அந்த இதுதான். அதுல இருக்கிற அந்த டிஃபரன்சஸ், அந்த ஸ்ட்ரேஞ்ச் பியர்டா இருக்கிறது எல்லாமே இருக்கதான் செய்யும். ஏன்னா அது என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது. பட் எனிவே இட் இஸ் ஆல் மைன் மைன் அலோன். அது அதுல என்ன தப்பு இருந்தாலுமே அது என்னோட மெசேஜ் தானே கன்வே பண்ணுது. அது என்னோட மீடியம், நான் ஒரு மீடியமா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஹாஃப் இங்கிலீஷ், ஹாஃப் இந்தியன்.
ஆமா. நான் பேசுற இங்கிலீஷ் வந்து ஹாஃப் இங்கிலீஷா இருக்கும். ஹாஃப் இந்தியன் கான்டெக்ஸ்ட் இந்தியன் அ ஒரு டச் இருக்கலாம். எசன்ஸ் இருக்கலாம். ஃபன்னி பெர்ஹாப்ஸ் பட் இட் இஸ் ஹானஸ்ட். கேட்கறதுக்கு ஃபன்னியா இருக்கலாம். பட் இட் இஸ் ஹானஸ்ட். என்னோட அது ஒரிஜினல் ஃபீலிங். இட் இஸ் ஆஸ் ஹியூமன் ஆஸ் ஐ ஆம். ஸோ வந்து இது நல்லா இருந்தது. இந்த லைன் வந்து கேட்டிருந்தாங்க. ஆஸ் ஹியூமன் அது இவ்வளோ சிமிலி வருது. அது மாதிரி சொல்லலாம். ஆஸ் ஹியூமன் ஆஸ் ஐ ஆம். என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஹியூமன்னா எப்படி இருக்கும்? அவங்ககிட்ட ஃபால்ட் இருக்கும், தப்பு இருக்கும், கரெக்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மாதிரி அது ஒரு ஹியூமன் மாதிரி. லாங்குவேஜும் பேசுறதுல அதுலயும் வந்து ஃபால்ட்ஸ் இருக்கலாம். ஆஸ் ஹியூமன் ஆஸ் ஐ ஆம் அது மாதிரி தான். டோன்ட் யூ சீ இட் வாய்ஸஸ் மை ஜாய்ஸ், மை லாங்கிங்ஸ், மை ஹோப். ஸோ வந்து உங்களுக்கு தெரியலையா? அது வந்து என்னோட சந்தோஷம், என்னோட ஏக்கங்கள் எல்லாத்தையுமே அது வெளிப்படுத்துது அந்த லாங்குவேஜ். இட் இஸ் யூஸ்ஃபுல் டு மீ ஆஸ் எந்த மாதிரி அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, காவிங் இஸ் டு க்ரோஸ். க்ரோஸ் காக்கான்னு கத்தும்ல, அத காவிங் தான். காவிங் டு க்ரோஸ் ஆர் ரோரிங் டு லயன்ஸ். லயன்ஸ்க்கு எப்படி அந்த ரோரிங் அதெல்லாம் நேச்சுரலா அவங்க அதோட எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அது யூஸ் பண்றாங்களோ, அது மாதிரி நானும் இந்த லாங்குவேஜ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இந்த போயம் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்களோட பேக்ரவுண்ட சொன்னாங்க. பார்ன் இன் மலபார், என்னோட கலர் ஸ்கின் டோன் வந்து ப்ரௌன் அப்படி ஆரம்பிச்சாங்க. இப்போ அப்படி லாங்குவேஜ்குள்ள வந்துட்டாங்க. என்னோட லாங்குவேஜ் நான் இங்கிலீஷ் எழுதுறத பத்தி அப்ஜெக்ஷன் இல்ல அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு திங்கா மாறுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஹியூமன் ஸ்பீச், த ஸ்பீச் ஆஃப் த மைண்ட். ஸோ இட் இஸ் அ ஹியூமன் ஸ்பீச் தான் அது. எனிவே the speech of the mind that is here, not there. A mind that sees and hears and is aware. ஸோ வந்து நம்மளால முடியுது இல்ல பாக்குறதுக்கு, கேட்கறதுக்கு, அதை உணர்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுது இல்ல அப்படிங்கிறாங்க. நாட் த டெஃப், அது புரிஞ்சுக்க முடியுது. நாட் லைக் டெஃப் பிளைண்ட் ஸ்பீச் ஆஃப் ட்ரீஸ் இன் ஸ்டார்ம். ஸோ ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது அந்த மரம் பயங்கரமா ஆடும். அந்த லாங்குவேஜ் எதுன்னு புரியுமா? நமக்கு புரியாது. அது பேசுறது ஏதோ ஒரு சவுண்ட் மட்டும் தான் வரும். அந்த மாதிரி கிடையாது என்னோடது. ஆஃப் மான்சூன் கிளவுட்ஸ் அண்ட் அந்த ஸ்டார்ம் டைம் ஒன்றும் தெரியாது. ஆர் ஆஃப் ரெயின், ஒரு சத்தம் மட்டும் தான் கேட்கும். அது புரியாது. ஆர் லைக் த இன்காஹிரண்ட் மட்டரிங்ஸ் ஆஃப் த பிளேசிங் ஃபனரல் பயர். இந்த வந்து ஃபினரல் பயர் வந்து இந்த தீ எரியும் போது பயங்கரமா தீ எரியும். அந்த இதுல இந்த நெருப்பு ஒரு மாதிரி சத்தம் வரும். ஒரு மாதிரி அந்த கட்டை எரிஞ்சு அந்த கம்புல இருந்து ஒரு மாதிரி அனல் பறக்கும். ஒரு மாதிரி சவுண்ட் வரும். ஸோ அந்த மட்ரிங்ஸ் அந்த முணங்குற அந்த மாதிரி புரியாமையா இருக்கு. பட் அப்படி கிடையாது. நான் பேசுற லாங்குவேஜ் வந்து இட் கன்வே சம் மீனிங். அது வந்து புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஐ வாஸ் சைல்டு. இப்போ வந்து இது லாங்குவேஜ் பத்தி பேசுனது அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா சைல்ட்ஹுட் பத்தி வந்துட்டாங்க. ஐ வாஸ் சைல்டு அண்ட் லேட்டர் தே டோல் மீ ஐ க்ரூ. ஸோ க்ரூனா ஆஸ் யூஷுவல் ஒரு பொண்ணுங்கிறப்போ அவங்க வந்து எப்போ பியூபர்ட்டி அட்டென்ட் பண்றாங்களோ அதை சொல்லலாம். ஐ டோல் மீ ஐ க்ரூ ஃபார் ஐ பிகேம் டால். ஸோ டால் மை லிம்ஸ் ஸ்வெல்ட் அண்ட் ஒன் ஆர் டூ பிளேசஸ் ஸ்ப்ரவுட்டட் ஹேர். ஸோ வந்து இது ஒரு டிப்பிக்கலா ஒரு கேர்ளுக்கான பாடிலி சேஞ்சஸ் எப்போ பியூபர்ட்டி டைம்ல. பிகேம் டால், லிம்ஸ் நான் பெருசாயிட்டேன், ஒன் ஆர் டூ பிளேசஸ் அன்வான்ட் ஹேர் அதெல்லாம் பார்த்துட்டு நான் அவங்க வந்து இந்த லைன்ல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சடனா அவங்க சொன்னாங்க. டோல் மீ ஐ க்ரூ when I asked for love not knowing what else to ask. வந்து வந்து when I asked for love தான் நான் வந்து அன்புனா என்னன்னு கேட்டேன். அது என்னன்னு வந்து அவங்களுக்கும் புரியல. வேற எனக்கு எல்லாமே இருந்தது. வேற எல்லாமே எனக்கு கிடைச்சது. எல்லாமே நான் ஃபார்ச்சுனேட் இனஃப் தான். நான் லவ்ன்னு கேட்கும்போது ஃபார் ஹீ ட்ரூ a youth of 16 into த பெட்ரூம் அண்ட் க்ளோஸ் த டோர். வந்து இந்த லைன்ல என்ன புரியுதுன்னா அப்போ வந்து 16 யூத் ஆஃப் 16னா 16 வயசான ஒரு பையனுக்கு நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம். 15 இயர்ஸ்ல ஷி காட் மேரிட். இவர் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர். இவரோட நேம் தான் மாதவ் தாஸ் பார்த்தோம்ல. அவருக்கு வந்து 16 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்டு த பெட்ரூம் 16 இயர்ஸ்ல என்ன மெச்சூரிட்டி இருக்கும்? நமக்கே தெரியும் என்ன மெச்சூரிட்டி இருந்துற போகுது. என்னதான் அவங்க அந்த காலத்துல அப்படி இருந்தாலும் என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பாங்க அந்த வயசுக்குள்ள. ஜஸ்ட் நவ் அப்ப சைல்ட்ஹுட்ல இருந்து அடாலசன்ஸ்க்கு வந்திருப்பாங்க. அதுக்குள்ள அவங்க மேரேஜ் அப்படிங்கிறப்போ ஒரு பிசிக்கலான இது அவங்களுக்கு தெரியுமே தவிர அதை தாண்டி எக்ஸ்பீரியன்சஸ் எதுவும் இருக்காது. ஸோ ஹீ ட்ரூ அ யூத் ஆஃப் 16 இன்டு த பெட்ரூம் க்ளோஸ் த டோர். ஸோ வந்து அவங்க வந்து இதுல வந்து எப்படின்னா அந்த மேரிட்டல் ரேப்ஸை பத்தி அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ வந்து ரேப்ஸ் பட் இன் த நேம் ஆஃப் மேரேஜ் அதுக்கு வந்து இந்நாள் வரைக்குமே அதை பெருசா யாரும் பேச போறது இல்லை. பிகாஸ் லைக் லைசன்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம அதை ரேப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ மேரிட்டல் ரேப்ஸ் பத்தி இவங்க பேசியிருப்பாங்க.
அவங்களும் அதை நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. ஹி டிட் நாட் பீட் மீ. ஏன்னா அடிச்சு கொடுமைலாம் படுத்தல. ஏன்னா நமக்கு தெரியும் அவர் ரைட்டிங் கரியருக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காரு. ஹி டிட் நாட் பீட் மீ. இதுலதான் அதை சொன்னேன், இந்த கன்ஃபெஷனல் போய்ட்ரி. ஸோ அவங்க வந்து எவ்வளவு போல்டா அதை பத்தி பேசுறாங்க. ஏன் இதை பேசுறாங்கன்னா இது அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அவங்களோட பர்சனலை ஏன் என்கிட்ட சொல்றாங்கங்கிற மாதிரி இருக்கலாம் சிலருக்கு. பட் என்னன்னா இது வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வாய்ஸ் தான். நிறைய பேரால இந்த மாதிரி பேச முடியாது. அட்லீஸ்ட் என்னால சொல்ல முடியல, அவங்களாவது சொல்றாங்களேன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அதை ரீட் ஒரு ஒரு விக்டிம்க்கு தான் அது தெரியும். இன்னொன்னு என்ன தெரியும்னா, பரவாயில்ல நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ரைட்டிங். உங்களோட ரைட்டிங்லாம் அந்த டைம்ல மேரிட்டல் ரேப்ஸ் பத்தி யாருமே பேசாத டைம்ல அவங்க வந்து எழுதுனாங்க இவ்வளவு போல்டா. அப்படி எழுதும்போது நிறைய பேர் வந்து ஆமால நம்ம நினைச்சது அப்படியே எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் இட் டிட் நாட் பிட் மீ, பட் மை சேட் விமன் பாடி ஃபெல் சோ பீட்டன். ஸோ பிசிக்கலி அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதை பத்தி எழுதுறாங்க. The weight of my breast and womb crushed me. I shrank pitifully. ஸோ வந்து பிசிக்கலா நான் ரொம்ப சஃபர் ஆனேன். Though he did not beat me, I suffered physically. அதை தான் அப்படி கன்வே பண்ணியிருக்காங்க. தென் ஐ ஓவர் அ ஷர்ட். ஸோ இதுல வந்து அவங்க பிசிக்கல் அபியூஸ்ன்னு சொல்ல முடியாது, அபியூஸ்ன்னு தெரியாமலே அபியூஸ் பண்ணப்பட்டாங்க அது மாதிரி. தென் ஐ ஓவர் அ ஷர்ட் அண்ட் மை பிரதர்ஸ் ட்ரௌசர்ஸ். ஸோ ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களே ஒரு மாதிரி அதை விட்டு வெளியில வர்றாங்க. கட் மை ஹேர் ஷார்ட் அண்ட் இட் க்ரோன் மை விமன்லினஸ். விமன்லினஸ்னா என்ன, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அந்த வாக்கிங் ஸ்டைல், அது மாதிரி விமன்லினஸ்க்குன்னு அவங்க வச்சிருந்த இதை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டேன். ட்ரெஸ் இன் சாரீஸ், பி கேர்ள், பி வைஃப் தே செட். ஸோ ஒரு சாரி கட்டு, கேர்ள் மாதிரி இரு, ஒரு வைஃப்னா இப்படி இருக்கணும், அது மாதிரி சொன்னாங்க. பி எம்ப்ராய்டர், பி குக், எழுதாத இதை பாரு அப்படின்னாங்க. பி எ குவார்லர் வித் சர்வன்ஸ். வீட்டு வேலையை பார்த்துட்டு வேலை பார்க்குறவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு ஃபிட் இன், அதாவது ஃபேமிலி செட்டப்க்கு ஃபிட் இன் ஆகுது. ஓ பில்லாங், அது கூட அதுல போ, ஒத்து போ அப்படிங்கிற. ரைட் த கேட்டகரைசஸ். கேட்டகரைசஸ்னா அந்த கேட்டகரி வச்சிருப்பாங்களே, இவங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இவங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அந்த கேட்டகரைசஸ் வந்து சொல்றாங்க. டோன்ட் சிட் ஆன் வால்ஸ் ஆர் பீப் இன் த்ரூ ஆர் லேஸ் ட்ரேப்டு. சும்மா இந்த சவர்ல உட்காந்துட்டு அங்க எங்கேயும் பார்த்துட்டு இருக்காத. பி எமி ஆர் பி கமலா. இந்த இதுக்கு நானும் எவ்வளவோ எக்ஸ்பிளனேஷன் தேடி பார்த்துட்டேன். பெட்டர் ஸ்டில் பி மாதவி குட்டி. இது கமலாதாஸோட எக்ஸ்பிளனேஷன் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன், அது கிடைக்கல. பட் ஏமி வந்து என்ன சொன்னாங்கன்னா, எண்டே கதா அவங்களோட ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆமின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் உண்டு. அததான் இதுல ஏமின்னு கொடுத்திருக்காங்கன்னு இருக்கு. ஆனா இன்னொரு சில இதுல எப்படி கொடுத்திருக்காங்க, ஏமிங்கிறது ஒரு ஃபாரின் ரைட்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. மேம் ஏமிங்கிறது வந்து கேர்ள் அப்படி கூப்பிடுவாங்க. ஏமி செல்லமா கூப்பிடுற மாதிரியா? ஏமா அப்படின்னு கூப்பிடுவோம்ல, அது மாதிரி அவ அப்படின்னு சொல்றதுக்கு ஏமின்னு சொல்லுவாங்க. தெலுங்குலயும் சொல்லுவாங்க, அதே மாதிரி மலையாளத்திலயும் சொல்லுவாங்க. மலையாளம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு ஸ்லாங் லாங்குவேஜ் அது. ஓகே. ஏமி அப்புறம் பெட் நேம் மாதிரி கொடுத்திருந்தாங்க மேம். புரியல, சொல்லுங்க. பெட் நேம் மாதிரி சொல்லிருவாங்க. பெட் நேம், சும்மா பெட் நேம் நிறைய இதுல கொடுத்திருந்தாங்க. அதை வந்து ஆமின்னு சொல்லியிருந்தாங்க. கமலதாஸ் வந்து ஒரு கேரக்டர் வந்து AAMI AAMI. அது நான் எப்படி நினைச்சேன்னா, அது ஆமின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, அதுதான் எடுத்துக்கலாம். ஏமின்னு இங்கிலீஷ் நேம் மாதிரி இருந்ததும் ஒரு கன்ஃபியூஷன், வேற யாரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு. பட் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபில அந்த ஆமி அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி வரணும். ஸோ அப்படியா இருக்கு. அது வந்து அந்த குழந்தையா இருக்கிறப்போ சின்ன பிள்ளைங்களை கூப்பிடுற மாதிரி. ஆமி ஒண்ணு அப்படி இரு, ஆர் பி கமலா. கமலானா நீ பிறக்கும் போது இருந்தி அப்படி இரு, ஆர் பெட்டர் ஸ்டில் பி மாதவி குட்டி. மாதவி குட்டியாரு ஏதோ ஒரு கேரக்டர், ஒரு ரோல்ல இரு. இட் இஸ் டைம் டு சூஸ் அ நேம், அ ரோல். உனக்குன்னு ஒரு ரோல் எடுத்துக்க, அதுபடி நீ வாழ் அப்படிங்கிறாங்க. டோன்ட் பிளே பிரிட்டண்டிங் கேம்ஸ். அப்படி இப்படின்னு ஒவ்வொரு டைமும் மாறிட்டு இருக்காரு அந்த மாதிரி. டோன்ட் பிளே அட் சீசோஃப்ரீனியா ஆர் பி எ நிம்போ. ஸோ சீசோஃப்ரீனியானா அந்த மென்டல் டிஸார்டர் மாதிரி, ஒரு சைக்காட்டிக் டிஸார்டர் மாதிரி அந்த மாதிரி இருக்காது. ஆர் பி எ நிம்போ. நிம்போனா ஒரு மாதிரி ஹை செக்ஷுவல் டிசையர் இருக்கிறவங்கள இருக்கிற உமனை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறாங்க, இந்த மாதிரியும் இருக்காங்க. டோன்ட் ட்ரை எம்பாரசிங்லி லவுட் வென் ஜில்டட் இன் லவ். ஸோ ஜில்டட்னாலே அப்ரப்டா ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்றது தான் ஜில்டட். ஸோ அந்த மாதிரி சடனா உன்னை யாரும் விட்டுட்டு போனாங்கன்னா டோன்ட் ட்ரை எம்பாரசிங்லி, அப்படி அழாத அப்படிங்கிற. ஸோ அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சடனா வந்து ஐ மெட் அ மேன், loved him, call him not by any name. ஸோ அவரோட நேம் எதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. he is every man who wants. யாருக்குனாலும் ஆசை இருக்கு, இப்படி ஒரு மேன் வேணும் அந்த மாதிரி. a woman just as I am every woman who seeks love. ஸோ ஒரு உமன் என்ன மாதிரினா ஒரு எவ்ரி உமன். ஸோ எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ண மேன், அதையும் எவ்ரி மேன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. பர்டிகுலரா யாரையும் சொல்லாம ஜஸ்ட் as I am every woman who seeks, எல்லா
பெண்கள் மாதிரி சீக் லவ் அது சொல்றாங்க. இன் ஹிம் த ஹங்க்ரி ஹேஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் இன் மீ த ஓஷன்ஸ் டயர்லெஸ் வெயிட்டிங். ஸோ இது ஒரு மாதிரி ஆக்சிமரன் கான்ட்ராஸ்டான இது. இன் ஹிம் த ஹங்க்ரி ஹேஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ், அது ஃபாஸ்டான ஒரு அவசரமான ஒரு இதுவும், ஓஷனோட டயர்லெஸ் வெயிட்டிங் மாதிரி. ஸோ அங்க ஹேஸ்ட், இங்க டயர்லெஸ் வெயிட்டிங் அந்த மாதிரி. அண்ட் ஃபைனலி இதுக்கு இன்னொரு இமேஜ்மே கொடுத்துருந்தாங்க. அந்த ரிவர் வந்து லாஸ்ட் ஓஷன்ல தான் வந்து மிக்ஸ் ஆகும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. வெயிட்டிங். ஹூ ஆர் யூ ஆஸ்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கேட்குறாங்க. த ஆன்சர் இட் இஸ் ஐ, நான் தான் அப்படிங்கிற மாதிரி. எனிவேர் அண்ட் எவ்ரிவேர் ஐ சி த ஒன் ஹூ கால்ஸ் ஹிம்செல்ஃப் ஐ. ஐங்கிறது தான் இது ஃபுல்லா அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. இது ரெப்படேஷன்லயும் வரும், அனஃபோரா அந்த மாதிரி இதுல எல்லாத்துலயுமே வரும் ஐங்கிற வேர்டு. ஆன்சர் இட் இஸ் ஐ, எனிவேர் அண்ட் எவ்ரிவேர். இன் திஸ் வேர்ல்ட் ஹீ இஸ் டைட்லி பேக் லைக் அ ஸ்வாட். இது வந்து ஒரு மாதிரி மெட்டஃபர் மாதிரி வரும். ஏன்னா வந்து ஒரு இமேஜ் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, ஸ்வாடோட ஷீட் அந்த ஒரேல எப்படி ஸ்வாடு கரெக்டா ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரி அந்த மென் எல்லாரும் வந்து அப்படியே இந்த சொசைட்டில அதோட சோஷியல் ஸ்ட்ரக்சருக்கு ஃபிட் ஆகியிருக்காங்க. இட் இஸ் ஐ ஹூ ட்ரிங்க் லோன்லி ட்ரிங்க்ஸ் அட் 12. ஸோ இதெல்லாம் அந்த இண்டிபெண்டான ஒரு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லுவாங்க. ட்ரிங்க் அட் 12 midnight in hotels of strange towns. It is I who laugh. It is I who make love and then feel shame. எல்லாமே நான் எனக்கு எல்லா சைட் ஆஃப் இமேஜஸும் இருக்குங்கிறத சொல்றாங்க. ஏன் வந்து ஒரு விமன்னா விமன் மாதிரி தான் இருக்கணும்னு ஏன் இருக்கு, எல்லா டைமென்ஷன்ஸும் இருக்கே அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. ஃபீல் ஷேம், ஹூ மேக் லவ் அண்ட் தென் ஃபீல் ஷேம். இட் இஸ் ஹூ ஐ லை டைங் வித் ரேட்டில் இன் மை த்ராட். எல்லாமே நான் சந்தோஷமா இருக்கேன், ஷேமா ஃபீல் பண்றேன், அந்த ஆங்ஸைட்டியோட இருக்கிறது, ஐம் அ சின்னர், ஐம் அ செயின்ட், இதெல்லாம் கான்ட்ராஸ்டிவ் இமேஜஸ். ஆக்சிமரான் அண்ட் த பிலவர் அண்ட் த பிட்ரேட். ஐ ஹவ் நோ ஜாய்ஸ் தட் ஆர் நாட் யோர்ஸ் அண்ட் நோ எக்ஸ் விச் ஆர் நாட் யோர்ஸ். ஸோ வந்து எந்த இதுவும் உங்களோட இது நீங்க கொடுக்கறது அந்த மாதிரி கிடையாது. எனக்குள்ள ஜாய்ஸ், எனக்குள்ள பெயின்ஸ் எல்லாமே நானும் கோ த்ரூ பண்றேன். எனக்கும் எல்லா டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஐ டு கால் மை செல்ஃப் ஐ. ஐ எல்லா மேனும் எப்படி ஐன்னு சொல்லி மேனுக்கு மட்டுமே சட்டன் இது வச்சிருக்காங்களோ, நானும் ஃபீமேல் தான், நானும் ஐ தான், நானுமே எல்லா இதையும் என்ஜாய் பண்ணிக்கிறேன். எனக்கும் எல்லா டைமென்ஷன்ஸ் இருக்கு, அதை ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்களேன். ஏன் எனக்குன்னு சர்டன் நார்ம்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இவ்வளவுதான் இதோட சம்மரி இதுல கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபியூ ஒன் வேர்ட்ஸ் தான், ஏன்னா அது ரொம்ப ஈஸியான இதுதான், போயம் தான், ரீட் பண்ணாலே புரியுற மாதிரி. ஸோ சின்ன சின்ன லிட்டரரி டிவைசஸ்னா, அதாவது அலிட்ரேஷன், பர்சனிஃபிகேஷன், சிமிலி, ரெப்பிட்டேஷன் இருக்கு, மெட்டஃபர் இருக்கு. நான் சொன்னல அந்த ஷீட்டுக்குள்ள இருக்கிற சாட் மாதிரி, அது மாதிரி அந்த காமனான லிட்டரரி டிவைசஸ் தான் இதுல இருந்தது. ரெட்டாலிக்கல் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. எம்சிக்யூல விச் நேஷனல் லீடர் ஆர் பொலிட்டிஷியன் இஸ் மென்ஷன்ட் இன் திஸ் போயம்? நேரு. ஜவஹர்லால் நேரு பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் ஸ்கின் டோன் ஆஃப் தி ஸ்பீக்கர்? brown. How many languages did Kamala know? Three languages. It is half dash half Hindi. funny perhaps, but it is honest. Half English, half Indian. Very good. Half first English அப்புறம் Indian. Half English, half Indian. அப்புறம் 3 suggested role of Kamala Das by the society. என்ன ரோல்லாம் அவங்கள சொல்றேன்? 3 ரோல் சொல்லியிருப்பாங்கல்ல, 3 ஆயிடுச்சு சொல்றேன். ஏமி, கமலா ஆர் மாதவி குட்டி, இந்த 3 சஜஷன் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஃபாஸ்டா போயாச்சு. இருந்தாலும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல, இந்த போன்ல? நோ மேம். ஓகே, எனக்கு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு ரெடி ஆகணும்ல, ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? மேம் ஒரே ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் அந்த ஃபைனலா அவங்க வேற எல்லாம் ஐஐன்னு சொல்லிட்டாங்க, அப்ப அவங்க ரியலாவே வேற மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்களா மேம்? எஸ், அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரெவல்யூஷனரியா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இல்ல, நான் இப்படிலாம் இருக்கேன், என்ன ஏன் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அண்ட் இது எழுதின டைம் வந்து நமக்கு தெரியும் 65. ஸோ 65ல வந்து அவங்க வந்து ரொம்ப ஏஜ் அந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்க. அவங்க மைட் பி 30s அந்த டைம்ல இருந்திருப்பாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க இருக்கிறாங்க, என்டையரா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா, நான் இப்படிலாம் பண்றேன் உங்களுக்கு என்ன அப்படி பண்ணா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்க ரொம்ப ரெவல்யூஷனரியான அவங்க ரைட்டிங்ஸ் எல்லாம் எப்ப இருக்கும்னா
80s அந்த டைம்ல வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிலிஜன் அப்படிலாம் சேஞ்ச் ஆவாங்க. இது வந்து ஏதோ அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்க மாட்டாங்க. நான் இப்படிலாம் இருக்கேன் உனக்கு என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகே இதெல்லாம் அவங்க இருக்கிறது தான் அப்படி எழுதியிருப்பாங்க. சரி இமேஜின் பண்ணி எழுதியிருக்க மாட்டாங்க. ரியாலிட்டி தான். எஸ் ரியாலிட்டி தான். ஓகே மேம். எனி அதர் டவுட்ஸ்? ஓகே நோ ப்ராப்ளம். எதுவும் டவுட்ஸ் இருந்தா கூட ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க குரூப்லயோ இல்ல நம்பர் இருக்கும்ல மெசேஜ் பண்ணுங்க. நோட்ஸ் பார்த்துக்கங்க. ஏன்னா எல்லா ஒர்க்குக்குமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நோட்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டவுட்டா இருந்தா கூட நோட் பண்ணிக்கங்க. இதுல பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த லாங் ஒர்க்குக்கு அந்த பிளே ட்ராமா அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே பார்க்கலாம். கிளாஸ் ஃபைன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ 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 மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தட்டிட்டு இருக்கு தேங்க்யூ.